السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله، وبعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الدين عند الله الإسلام. சங்கைக்குரிய பெரியவர்களே, அன்பு சகோதரர்களே, அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த கர்மங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கையான பெருமக்களே, இன்று சங்கை மிகுந்த ரமதான் முபாரக் ஹிஜ்ரி 1432 வருடத்தின் 15ஆம் நாள். கடந்த நாட்களிலே கருணை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்பை குறித்து நமது அப்பா அவர்கள் சொல்லிய செய்திகளிலிருந்து சில குறிப்பிட்ட தகவல்களை மாத்திரம் நாம் விளங்கப்படுத்தி வந்தோம். காஃபியத்துல் பாவில் 6வது கன்னியை பற்றி நாம் பேசிக்கொண்டு வரும் பொழுது அதில் சில லஃபுலுக்கான வார்த்தைகளுக்கான விளக்கத்தை சொல்லி முடித்தோம். அடுத்து பஷீருன் நதீருன் முஷ்ஃபிகுன் முத்தஅத்திஃபுன் ரഊஃபுன் ரஹீமும் முஹ்சினுன் முத்தஅத்திபு என்பது பற்றிய சில குறிப்பிட்ட விளக்கங்களை பார்த்துவிட்டு இன்ஷா அல்லாஹ் அடுத்த கன்னிக்கு நாம் செல்ல இருக்கிறோம். அருமையான பெருமக்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அப்பா அவர்கள் சொல்லிக் கொண்டு வரும் பொழுது பஷீருன் நதீருன் என்கிறார்கள். அதே மாதிரி ரഊஃபுன் ரஹீமுன் என்கிறார்கள். இதற்கு முன்னால கவியன் என்பதெல்லாம் சொன்னார்கள். கவியுன், ஷரீஃபுன், முனீஃபுன், தய்யிபுன், முத்தலத்தீஃபுன் என்று அவர்கள் சொன்னதையெல்லாம் நாம் ஓரளவு சொல்லி முடித்திருக்கிறோம். பூரணமாக சொல்வது என்பது இயலாத ஒன்று. ஏனெனில் அது குறித்து செய்தனா இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லும் பொழுது அதையும் அப்பா அவர்கள் தங்களுடைய அப்பாவினுடைய பாடல்களுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய பெருமக்கள் அந்த விஷயத்தையும் அவங்க எழுதி வச்சிருக்கிறாங்க. இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிடும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வர்ணிக்கக்கூடியவர்கள், அவர்களுடைய சிறப்புகளை எடுத்து சொல்லக்கூடியவர்கள் எடுத்து சொல்லிக் கொண்டே இருந்தாலும் கூட அதில் ஒரு பகுதியை கூட அவர்களால் சொல்லி முடித்து விட முடியாது, ஒரு பகுதியை கூட அவங்களால சொல்லி முடிக்க இயலாது என்று இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னதாக இத்ரியாவில் இருக்கிறது. இது குறித்து இமாம் பூஸிரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லும்போது فَإِنَّ فَضْلَ رَسُولِ اللَّهِ لَيْسَ لَهُ حَدٌّ فَيُعْرِبَ عَنْ أُنَاتِقٌ بِفَمِي مَوْلَايَ صَلِّ وَسَلِّمْ دائما أبدا على حبيبك خير الخلق كلهم فإن فضل رسول الله ليس له حد. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஃபضலுக்கு, அவருடைய சிறப்புக்கு லைஸ லஹு ஹத்துன், எல்லை என்பது இல்லை. இப்ப எல்லை இல்லாத ஒன்று, அது எவ்வளவுதான் நம்ம பேசிக்கிட்டு போனாலும் பேசிக்கிட்டு போயிட்டே இருப்போமே தவிர முடிவுங்கிறது வராது. ஃபயுரிப அன்ஹு நாத்திகும் பிஃபமி, தன்னுடைய வாயால் அவன் வர்ணிக்கக்கூடியவன், பேசக்கூடியவன் பேசி இயலாமல் ஆகிவிடுகிறான். அவனால் முடியல, அவன் பேசிக்கிட்டே இருக்கிறான், இருந்துகிட்டே இருக்கு, எப்போ பேசி முடிக்கிறது, அதை முடிக்க முடியவில்லை, அவனுடைய பேச்சு முடிந்து போய் விடுகிறது என்று அந்த இமாம் பூஸிரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். அதே போன்று வஅலா தஃபன்னுனி வாசிஃபிஹி பிவஸ்ஃபி யஃப்னஸ் ஸமான் வஃபீஹி மா லம் யூஸஃபி என்று ஒரு கவிஞர் குறிப்பிடுகிறார். ஒவ்வொரு கலையிலேயும் ஒவ்வொரு வகையிலேயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படியெல்லாம் புகழணுமோ
அப்படியெல்லாம் புகழக்கூடியவர்கள் புகழ்ந்துகிட்டே இருக்கிறாங்க. உதாரணமா வீரத்தை பற்றி புகழ்றவர் வீரத்தை பற்றி புகழ்ந்துகிட்டு இருக்கிறார். சல்லல்லாஹு வீரம் எப்படி தெரியுமா என்பதை பற்றி அவர் புகழ்கிறார். அதே போன்று இன்னொரு அவர்களுடைய அறிவு எப்படி தெரியுமா, அவர்களுடைய அழகு எப்படி தெரியுமா, அவர்களுடைய குணம் எப்படி தெரியுமா என்று ஒவ்வொருத்தரும் பல ஃபன்னு அவர்களுடைய ஒவ்வொரு கலை, அவர்களுடைய ஒரு அங்கம், ஒவ்வொரு குணம் என்று ஒவ்வொன்றையும் வர்ணிக்கக்கூடியவன், ஒவ்வொரு கலையிலையும் அவர்களுடைய ஒவ்வொரு பண்பிலையும் வர்ணிக்கக்கூடியவன் வர்ணித்துக் கொண்டே இருக்கிறான். ஆனா யூசஃபி வர்ணித்து முடிவதற்கு முன்பாக அந்த பண்புகள் எல்லாம் இன்னும் நிறையவே இருக்கவே காலம் முடிந்து போய் விடுகிறதுங்கிறான். என்ன அழகான வார்த்தைகள். காலம் முடிந்த ஜமான் ஃபனாவா போயிடுது. ஆனா அவங்கள என்ன செய்ய முடியல, வர்ணித்து முடிக்க முடியவில்லை என்று அந்த கவிஞர் சுட்டி காட்டுகிறார். அதே போன்று இன்னமின் முஅஜிஸாதிகல் அஜ்ஸ இன்னமின் முஅஜிஸாதிகல் அஜ்ஸ அன் வஸ்ஃபிக இது லா யஹுத்துஹு கைஃப யஸ்தவ்இபுல் கலாமு சஜாயா என்று இமாம் பூசிரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹம்சியாவிலே குறிப்பிடுவார்கள். கஹல் தன்ஸிஹுல் பிஹாருர் ரிகாவு, அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முஅஜிஸாத்துல ஒண்ணு, அவர்களுடைய சிறப்புகளை அவர்களுடைய மகத்துவங்களை பேசிக்கொண்டே இருக்கலாம். பேசிக்கொண்டே இருந்தாலும் கூட அதற்கு ஒரு எல்லையை பெற முடியாது என்பதும், எந்த அளவிற்கு கைவ யஸ்தவ்இபுல் கலாமு சஜாயா க வஹல் தன்ஸிஹுல் பிஹாருர் ரிகாவு, அவன் எவ்வளவுதான் பதக்கட்டுகளாகும் வார்த்தை நயங்களாலும் வார்த்தை சிறப்புகளாலும் அந்த சிறப்புமிக கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வர்ணித்து 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 பேசினாலும் கூட அது முடியாது. எதை போலன்னு சொன்னா, இந்த முன்னால தெரியும் அந்த தண்ணி அள்ளுறதுக்குன்னு சொல்லி வச்சிருப்பாங்க அந்த பட்டை ரிகான்னு சொன்னா, இந்த பனை ஓலையில என்ன செஞ்சிருப்பாங்க, அந்த ஒரு இது மாதிரி செஞ்சு அதுல ஒரு கட்டையை கொடுத்து அதுல என்ன செஞ்சிருப்பாங்க, கைத்தை போட்டு கிணத்துல தண்ணி அள்ளுவாங்க. அந்த மாதிரி பட்டையை வைத்து கொண்டு கடல் நீரை அள்ளி அள்ளி ஒருத்தன் ஊத்துறான்னு வைங்க, முடியுமா கடல் நீரை? அது கடல் நீர் வற்றி போகுமா? ஆக அந்த பட்டையை கொண்டு ஒரு பெரிய மிஷினை போட்டு அடிச்சுனான்னு சொன்னாலும் கூட அதுவே முடியாது, கடல் நீரை வற்ற செய்ய முடியாது. ஆனா அவங்க என்ன செய்யறாங்க, இது எந்த மாதிரின்னு காட்டுறாங்கன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்க எவ்வளவுதான் புகழ்ந்து கொண்டு இருந்தாலும், எவ்வளவுதான் அவர்களை வாழ்த்தி கொண்டு இருந்தாலும், எவ்வளவுதான் அவர்களை சிறப்பித்துக் கொண்டு இருந்தாலும் அந்த சிறப்பை என்ன செய்ய முடியாது, சொல்லி முடிக்க முடியாது. எதுவரை சொல்லி முடிக்க முடியாது என்றால், எந்த அளவிற்கு என்றால், கடல் நீரை எப்படி பணமட்டையினால் அள்ளி 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 ஊற்றி அந்த கடல் நீரை வற்ற செய்ய முடியாதோ அது போன்று என்று இமாம் பூசிரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய ஹம்சியாவில என்ன செய்றாங்க, சொல்லி காட்டுகிறார்கள். ஆக இப்படி பார்த்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்பு என்பது முடிவுறாத ஒரு சிறப்பாக இருக்கிறது. ஆகவே அதில் இருந்து நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து அப்பா அவர்கள் சொன்ன ஷரீபுன் முனீபுன் தய்யிபுன் முத்தனத்திஃபுன் கவியுன் ஷதீதுன் லில் ஐதா முத்தஹத்தீஃபுன் சிராஜும் முனீருன் ஷாஹிதுன் முத்தலத்தீஃபுன் என்ற அந்த 4 வரிகளை நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், ஒரு 3 வரிகளை நம்ம சொல்லி இருக்கிறோம். அடுத்து பஷீருன் நதீருன் முஷ்பிகுன் முத்தஅத்தீபுன் ரவுஃபுன் ரஹீமுன் மோசினுன் முத்தஅத்தீபுன். இதுல என்ன சொல்றாங்க, பஷீருன் நதீருன், அவர்கள் சுப செய்தி சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், ரொம்ப கிருபையுடையவர்களாக இருக்கிறார்கள், அன்பாளராக இருக்கிறார்கள், அருளாளராக இருக்கிறார்கள், நன்மைகளை ஏவக்கூடியவர்களாக, ஒழுக்கத்தை போதிக்கக்கூடியவர்களாக, உபகாரம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று அந்த 2 வரியில குறிப்பிடுறாங்க. இனி ஒவ்வொன்றையும் எடுத்துக்கிட்டா ஒவ்வொன்றும் நீண்ட விளக்கத்திற்குரியது. சில அதில் இது மொத்தத்திலிருந்து சில விஷயங்களை மட்டும் சொல்லி நாம் அடுத்த தகவலுக்கு நாம் இன்ஷா அல்லாஹ் செல்ல இருக்கிறோம். இன்றே அருமையானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சுவனத்தை கொண்டு நன்மாராயம் செய்யக்கூடியவங்களா இருந்தாங்க, நரகத்தை கொண்டு எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். எந்த காரணத்தை கொண்டும் தன்னுடைய உம்மத்துக்கள் ஈடேற்றம் அடைந்து விட வேண்டும், அவங்க நரகத்தில் சிக்கிடக்கூடாது, வேதனையில் ஆட்பட்டு விடக்கூடாது என்று அவர்கள் ரொம்ப கவனமாக இருந்தார்கள். எந்த அளவிற்கு அவர்களுக்கு தன்னுடைய உம்மத்தின் மீது அதிகமான பற்றும் அதே சமயம் அவர்கள் தண்டனைக்கு ஆளாகிவிடக் கூடாதே என்ற கவலையும் இருந்தது என்பதை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது
فَلَعَلَّكَ بَاخِعٌ نَفْسَكَ عَلَى آثَارِهِمْ إِن لَّمْ يُؤْمِنُوا بِهَذَا الْحَدِيثِ أَسَفًا. நாயகமே, என்ன நீங்க இப்படி உம்மத்து 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 என்று நீங்கள் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க? அவன் ஈமான் கொள்ளலைன்னா என்ன? இப்ப உதாரணமா ஒருத்தன் இருக்கிறான், அவனுக்கு ஒரு நல்லதை சொல்றோம், கேட்க இல்ல, திருப்பி போய் சொல்றோம், கேட்க இல்ல, திரும்பவும் சொல்றோம், கேட்க இல்ல, என்னான்னு தொலைஞ்சு போ, வந்துருமா இல்லையா? எத்தனை தடவை தான் போய் சொல்றது? சில பேர் வந்து சொல்றாங்க, என்ன அவனுக்கு சொல்ல மாட்டீங்களா? அட சொல்ல மாட்டீங்களா? ஒரு தடவையா 2 தடவையா? காண்ற நேரம்லாம் அவன் சொல்லி இருக்கிறேன், அவன் பொருட்படுத்தவும் இல்லை. இப்படிப்பட்ட நிலையில் இதுக்கு மேல நான் என்னப்பட்ட சொல்ல, என்னான்னு தொலைஞ்சு போ, நான் வந்துட்டேன், எனக்கால முடியல, வேணா நீங்க வேணா பாத்துக்கங்க என்று சொல்லுவோமா இல்லையா? ஒரு விஷயம் ஏதோ ஒன்று. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி இருக்கையில திரும்ப 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 என்ன செஞ்சாங்க? போனாங்க. அது மட்டுமல்ல, அந்த ஈமான் கொள்ளாத அந்த முஷ்ரிக்கீன்களோ காஃபிர்களோ என்ன செய்தார்கள் என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்த்து பேசினார்கள், நோவினை செய்தார்கள், கல்லால் அடித்தார்கள், இரத்தம் சிந்த வைத்தார்கள், இப்படி எல்லாம் செஞ்சாங்க. அப்படியெல்லாம் செய்ததற்கு பிறகும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி போனாங்க. இப்ப இதெல்லாம் பார்த்து தான் அல்லாஹ் கேட்கிறான், فَلَعَلَّكَ بَاخِعٌ نَفْسَكَ عَلَى آثَارِهِمْ إِن لَّمْ يُؤْمِنُوا بِهَذَا الْحَدِيثِ أَسَفًا. என்ன நாயகமே, நீங்க உங்களை மாய்த்துக் கொள்வீர்கள் போல இருக்கிறதே, அப்படி மாய்த்துக் கொள்வீர்களா? அவங்க இல்லம் யூமீனு ஈமான் கொள்ளலன்னா தொலைஞ்சிட்டு போறாங்கிறான் அல்லாஹ். அவன் ஈமான் கொள்ளலன்னா தொலைஞ்சிட்டு போறான், நீங்க கவலைப்படாதீங்க. எப்படி அல்லாஹ் சொல்றான்? அட நீங்க சொல்லிட்டீங்க, உங்களுடைய வேலைகளை செஞ்சிட்டீங்க, ஒரு தடவையா பல தடவை நீங்க செஞ்சு முடிச்சிட்டீங்க. அதற்கு பிறகும் அவன் உங்களை கண்ணியப்படுத்த இல்ல, கேவலப்படுத்த வேற செய்யறான். கண்ணியப்படுத்தாட தொலைஞ்சிட்டு போறான், கேவலப்படுத்துறான், அநியாயம் பண்றான், அட்டூழியம் பண்றான், தொலைஞ்சிட்டு போறானே, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க என்று அல்லாஹ் கேட்கும் அளவிற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வே அவ்வளவு கிருபையாக ஆக்கி வச்சிருக்கிறான். அருமையான பெருமக்களே, அவ்வளவு பஷீரும் நதீரும் ரவுஃபுன் ரஹீமாக அவர்கள் இருக்கிறாங்க. எல்லாரும் உள்ள போயிடணும், சொர்க்கத்துக்குள்ள போயிடணும் என்பதிலே அவர்களுக்கு இருந்த அந்த ஆவலை பார்த்தால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. ஆக எந்த நிலையிலும் தன்னுடைய உம்மத்தை சார்ந்தவர்கள், உம்மத்துன்னு சொன்னால் முஸ்லிம்கள் மட்டும் இல்லை, இப்ப எல்லாரும் அவங்களுடைய உம்மத்து தான், முஸ்லிம் அல்லாதவங்களும் உம்மத்துல தானே இருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எல்லாத்துக்கும் தான் அல்லாஹ் ரஹமத்தாக்கி வச்சிருக்கிறான். எல்லாருக்கும் ரஹமத்துல் லில் ஆலமீன் சொல்றான். உலகத்தார் அத்தனை பேருக்கும் ரஹமத், முந்தி பிந்தி வந்த எல்லாருக்கும் தான். ஆனா உம்மத்து என்று எடுத்துக்கொண்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால உள்ள எல்லாரும் தான் நம்ம உம்மத். நாமும் உம்மத் தான், ஈமான் கொண்டவர்களும் உம்மத் தான், ஈமான் கொள்ளாதவர்களும் உம்மத்து தான். ஆகவே அவர்களை எல்லாம் எப்படியாவது இஸ்லாத்துக்கு கொண்டு வந்து அல்லாஹ்வை ஏற்க வைத்து அல்லாஹ்வினுடைய நெருக்கத்திற்கு அவர்களை கொண்டு வந்து சத்தியத்திலே நுழைய வைத்து சொர்க்கத்திலே நுழைய வைத்து விட வேண்டும் என்ற ஆசை கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிறைவாக இருந்தது. ஆனால் அல்லாஹ் சொன்னா, அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ஒமா அலைக்க இல்லல் பலாகுல் முபீன், நீங்க தெளிவான இந்த விஷயங்களை என்ன செய்ய எத்தி வைக்கிறதா உங்களுடைய கடமை, எத்தி வச்சிருங்க. அதுக்கு பிறகு அவன் வரல வரல வரலன்னு ஏன் கவலைப்படுறீங்க? அதுக்கு என்ன செய்யறது? அவனுக்கு நசீபு இல்லை, அவ்வளவுதான் என்று நீங்க விட்டுட்டு போங்க என்கிறான் அல்லாஹ். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மிகவும் கருணையும் கிருபையும் உடையவர்களாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை இந்த செய்திகள் நமக்கு சொல்லி காட்டுகிறது. ஆகிரத்திலையும் அப்படித்தான் இருப்பாங்க. ஆகிரத்திலையும் கூட நரகத்திலிருந்து மக்களை வெளியாக்கும் வரைக்கும் அவர்கள் படாத பாடுபடுவாங்க. எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள், இறைவனிடத்திலே மன்றாடி கொண்டே இருப்பாங்க. இதன் காரணத்தினால அவங்க மன்றாடிக்கிட்டு இருக்கிறதுனால சொர்க்கம் போக வேண்டிய நபிமார்கள்லாம் வாசல்ல காத்து கிடப்பாங்க. அவங்க எல்லாம் வாசல்ல காத்து இருக்கிறாங்க. மலக்குமார்கள் சொல்லுவாங்க, யாரும் சொல்லதான் நபிமார்கள்லாம் வாசல்ல காத்து கிடக்குறாங்க, ரசூல்மார்கள் வாசல்ல காத்து கிடக்குறாங்க, உம்மத்துக்கள் வாசல்ல எல்லா நபிமார்களுடைய உம்மத்துக்களும் காத்து கிடக்குறாங்க, நீங்க உள்ள போனா தானே மத்தவங்க போக முடியும், திறவுகள் உங்ககிட்ட இருக்கு, நீங்க தானே துறக்கணும், நீங்க உள்ள நுழையாம அல்ல யாரையும் உள்ள விட மாட்டானே என்று சொன்னதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவாங்க. ஆனாலும் கூட அதற்கு பிறகு நரகத்தினுடைய ஓலம் கேட்டு சத்தம் கேட்டு திரும்பி வந்துருவாங்க. இப்படி பலமுறை நடக்கிறது என்று வித்ரியாவிலேயே அந்த தகவல் பதிவாகி இருக்கிறது. அப்படிப்பட்ட ரவுஃப் ரஹீமாக இருக்கிறாங்க. ஒவ்வொரு கட்டத்திலையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக கிருபை மிக்கவர்களாக. பாருங்க, ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். சரி, யுத்தம் என்று வந்தால் ஷஹீத் என்பது இருக்கும், அதற்கான பதவி அல்லாஹ் கொடுப்பான் என்பதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுதான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா தங்களுடைய சாச்சா, தங்களுக்கு உறுதுணையாக இருந்தவர்கள், எல்லா கட்டத்திலும் அரணாக நின்றவர்கள், அவர்களுடைய வயிற்றை கிழித்து அவர்களை அசிங்கப்படுத்தி அவர்களுடைய உடலில் ஈரலை பிடுங்கி எடுத்து இப்படியெல்லாம் உடலை சின்ன சின்ன பின்னமாக ஆக்கிட்டு போனவர்களையும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிச்சாங்களா இல்லையா? இப்ப எவ்வளவு கிருபை! இவங்க மன்னிக்கலன்னா அல்லாஹ் மன்னிப்பானா?
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிக்க இல்லடா, ஹிந்து வஹ்ஷி போன்றவர்களை மன்னிக்கவில்லை என்றால் அல்லாஹ் மன்னிப்பானா? மன்னிக்க மாட்டான். அப்படிப்பட்ட கிருபை உள்ளவர்களாக அவங்க இருக்கிறாங்க. நம்ம எவ்வளவு விஷயம், எத்தனையோ விஷயங்களை நம்ம பார்க்கிறோம். சின்ன விஷயங்களுக்கு கூட நம்ம மன்னிக்க மாட்டோம் நம்ம சொல்லிடுறோம். ஆனால் இங்க இவ்வளவு கொடுமையான பாரதூரமான விஷயம் நடந்திருக்கிறது. அப்போது என்ன செஞ்சாங்க? நான் மன்னிக்கிறேன் என்று என்ன செஞ்சாங்க? சொன்னாங்க. ஆனாலும் அவர்களுடைய உள்ளத்துல வருத்தம் இருந்தது, மன்னிச்சாங்க. ஆனா அவங்க என்ன சொன்னாங்க? அந்த ஹிந்தை பார்த்து, வஹ்ஷியை பார்த்து, நீங்க என்னுடைய வாழ்நாள் முழு எனக்கு முன்னால வராதீங்க, ஏன்னா என்னுடைய சிறிய தந்தையினுடைய ஞாபகம் எனக்கு வருது, அதனால என்னுடைய கண்ணுக்கு முன்னால வராதீங்க என்ன செஞ்சாங்க? சொன்னாங்க. அப்படின்னா எந்த அளவுக்கு அவங்களுடைய இதயம் பாதிக்கப்பட்டிருக்கும். ஆனாலும் மன்னிச்சுட்டாங்க. அவர்கள் என்ன செஞ்சாங்க? மன்னிக்கிறார்கள். இப்படிப்பட்ட கிருபை உள்ளவர்களா காரணம் இந்த உம்மத்தில் உள்ள யாரும் நரகம் போய்விடக் கூடாது, அவர்களுக்கு முழுமையான பாதுகாப்பு கிடைக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கமும் எண்ணமும் கொண்டவர்களாக அருள்நபி கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். அதே போன்று முஹ்சின், உபகாரம் செய்யக்கூடியவங்களா இருக்கிறாங்க. அவங்களுக்கு யார் எது செஞ்சாலும் இந்த உலகத்திலேயே அவங்களுக்கு பிரதிபலனை செஞ்சு முடிச்சிருவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆகிரத்திலேயும் இருக்கு, அது வேற விஷயம். இந்த உலகத்துல கூட அவங்க யாருக்கு என்ன செய்யல, எந்த பாக்கியும் வைக்கல. அந்த அளவுக்கு உபகாரங்களை அள்ளி வீசிடுவாங்க. ஒரு சின்ன ஒரு விஷயம் செஞ்சா அதுக்கு பெரிய விஷயத்தை கொடுத்துருவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்கிறாங்க ஒரு கட்டத்துல, இன்றைய தினம் என்னை பாதுகாப்பது யார்? அல்லாஹ் சொல்றான், அல்லாஹு யஅஸிமுக மினன் நாஸ், மக்களிலிருந்து ஏற்படக்கூடிய எல்லா விதமான ஆபத்துகளை விட்டும் அல்லாஹ் அவங்களை பாதுகாக்கிறான். இருந்த போதிலும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, இன்னைக்கு யார் பாதுகாக்கிறா என்று கேட்ட போது இரண்டு சஹாபிகள் என்ன செஞ்சாங்க? சீனா அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இன்னொரு சஹாபிகளும் பொறுப்பேற்று அங்க என்ன செஞ்சாங்க? போனா அதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இரவில பாதுகாத்ததற்கு அவங்க சொல்றாங்க, நாளை மறு உலகத்திலே சோனலோகத்தில் உங்களுக்கு மிகுந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும், உயர்ந்த பாக்கியம். அப்பவே என்ன செஞ்சாங்க? கொடுத்துட்டாங்க உயர்ந்த பாக்கியத்தை. ஆக சின்னதாக ஒரு உதவியை யாரு செய்தாலும் அவர்களுக்கு பெரியதான ஒரு பாக்கியத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்துருவாங்க. அதான் முஹ்சின், உபகாரம் செய்யறதுல அவங்களுக்கு ஈடாக நிகராக யாரும் இல்லை. அவ்வளவு பெரிய அற்புதமான உபகாரங்களை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வார்கள். அதே போன்று முத்தஅத்திப், ஒழுக்கத்தை போதிக்கக்கூடியவர்கள் அவங்கள மாதிரி இல்லை. ஒவ்வொன்றுக்கும் விளக்கங்கள், நிறைய விளக்கங்களை சொல்றாங்க. நான் அடுத்த கண்ணிக்கும் செல்ல வேண்டியது இருக்கிறதுனால் நாம் இன்ஷா அல்லாஹ் அதை நாம சுருக்கி கொண்டு வர்றோம். முத்தஅத்திப் என்று சொன்னால் ஒழுக்கம் போதிக்கக்கூடியவர்கள், அதபு போதிக்கக்கூடியவர்கள். எந்த அளவிற்கு அதபு போதிக்கக்கூடியவர்கள் என்றால், ஒரு தடவை சொல்லியும் இருக்கிறோம், 2 பேர் போறாங்க. 2 பேர் போயிட்டு இருக்கும்போது ஒரு பெரியவர் ஒரு சின்னவர் 2 பேர் தெருவில் நடந்து போறாங்க. தெருவில் நடந்து போகும் பொழுது சின்னவர் முன்னால போறாரு, பெரியவர் கொஞ்சம் பின்னால வர்றாரு. அந்த சிறியவரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிடுறாங்க, தம்பி இங்க வாங்க அப்படின்னாங்க. இப்போ அவங்க பாஷையில கூப்பிட்டுப்பாங்க, நாம அப்படித்தானே கூப்பிடுவோம், தம்பி இங்க வாங்க. உடனே அவங்க வந்தாங்க. அப்படி வந்த பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அவங்க யாரு? தம்பி அவங்களுக்கு முன்னால போறாங்களா, அவங்க யாரு அப்படின்னு கேட்டாங்க. அது எங்க வாப்பா. அப்படின்னா வாப்பாவுக்கு முன்னால நடந்து போவாதீங்க, பின்னால நடந்து போங்க. வாப்பாவை முன்னால் நடக்க விட்டு அவங்களுக்கு முன்னால போட்டோம், நீங்க வாப்பாவுக்கு பின்னால் நடந்து போங்க, ஏன் முன்னால் நடந்து போறீங்க என்று என்ன செஞ்சாங்க? கேட்டாங்க. ஆக இதெல்லாம் ஒரு மரியாதை. இந்த அளவுக்கு அதபை என்ன செய்தார்கள்? படித்து கொடுத்தார்கள். ஒவ்வொரு கட்டத்திலேயும் யார் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், பெரியவர்கள் சிறியவர்களிடம், சிறியவர்கள் பெரியவர்களிடம், ஆண்கள் பெண்களிடம், பெண்கள் ஆண்களிடம், குழந்தைகளிடம் என்று யார் யார் எப்போது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை எல்லாம் முழுமையாக கற்றுத்தந்தவர்கள் தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இத்தகைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் கிருபையானவர்களாக, அருள் மிக்கவர்களாக, ஒழுக்கத்தை போதிக்கக்கூடியவர்களாக, உபகாரம் செய்யக்கூடியவர்களாக, அன்பாளராக என்ன செய்யறாங்க? இருக்கிறாங்க. ரொம்ப இரக்க சிந்தனை கொண்டவர்கள். யாராவது பசிக்குதுன்னு வந்து கேட்டுட்டாங்கன்னா ரொம்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப மனம் இலகிடுவாங்க. பசிக்குதுன்னு வந்துட்டா மனம் என்ன செஞ்சிருவாங்க? இலகி விடுவார்கள். அதற்காக எவ்வளவு தூரம் வேண்டுமானாலும் நடப்பார்கள். அந்த மனிதனுடைய பசியை போக்குவதற்காக ஏதாவது வழிவகைகளை செய்வார்கள். இப்படிப்பட்ட ஒரு தன்மை கொண்டவர்களாக, அடுத்தவர்கள் மீது இரக்கம் கொண்டவர்களாக கண்மணியா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திகழ்ந்தார்கள் என்பதை இந்த கவி நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது. ஆக அருமையான பெருமக்களே, இப்படி ஒவ்வொரு வார்த்தையும் நீண்ட வரலாறுகளை கொண்டதாக இருக்கிறது. ஒவ்வொரு வார்த்தையும் நீண்ட வரலாறுகளை கொண்டதாக இருப்பதின் காரணத்தினால் இன்ஷா அல்லாஹ் இந்த அளவோடு இந்த கண்ணியை நாம் முடித்துவிட்டு அடுத்த ஒன்றுக்கு வருகிறோம். உதிமலஹு ஃபில் கௌனி மதும் முஸல்ஸலு முமத்தும் பிலா ஹத்தின் வ இன் உத்த
عد تيسل فلما خلا بالرب وستر مرسل أقيم مقاما لم يقم فيه مرسلون وأمسة له حجب الجلال توطوا صلاة وتسليم وأزكى تحيتي برايا محمدي صلاة وتسليم على المصطفى المختار خير البرية صلاة وتسليم على خير مرسلين محمد الداعي إلى سبل أهداهم உதீம லஹு ஃபில் கௌனி மதுஹும் முஸல்சல். இந்த உலகத்துல கவுன் சொன்னா உலகம், இந்த உலகமா இருக்கட்டும், மறு உலகமா இருக்கட்டும், அது எந்த உலகமா இருக்கட்டும், அது சூரிய உலகமா இருக்கட்டும், சந்திர உலகமா இருக்கட்டும், நீர் உலகமா இருக்கட்டும், ஆகாய உலகமா இருக்கட்டும், மொத்தம் கவுன் சொன்னா உலகம். எல்லா உலகிலேயுமே அவர்களுடைய மதுஹு நீளமாக்கப்பட்டிருக்கிற எதை போல முசல்சல் தொடர் சங்கிலியாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது, நீளமாக்கப்பட்டிருக்கிறது. அதிலே துண்டிப்பு என்பது இல்லை. ஆக தொடரான நீளமான ஒரு முமித்துன் பிலா ஹத்தின் வைன் உத்த தைசலு, எந்த அளவிற்கு என்று சொன்னால் ஹத்து இல்லாத முடிவில்லாத ஒரு நீளமான சங்கிலி. அது வந்துகிட்டே இருக்கும், இழுக்க வந்துகிட்டே இருக்கும், அதற்கு ஒன்று ஒரு முடிவு இல்லை. எந்த அளவிற்கு அப்படிங்கும்போது அப்பா ஒரு உதாரணத்தை சொல்றாங்க பாருங்க. ஒயின் உத்த தைசலு, பொடி மணல் இருக்கு பாருங்க, இந்த மணலை என்ன முடியுமா, மணலை 1 2 என்னவா முடியும். அப்படி ஒருவேளை மணலை எண்ணி முடிக்கப்பட்டாலும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மதுஹை எண்ணி முடிக்க முடியாது. என்ன உதாரணம் சொல்றாங்க பாருங்க. இந்த மணலை எண்ணி முடிக்கப்பட்டாலும் கூட ஒருவேளை அது முடியுதுன்னு வைங்க, இது முடியாது என்றால் எவ்வளவு அளவிற்கு, எந்த அளவிற்கு அவர்களுடைய புகழ் மிகவும் நீளமானதாக இருக்கிறது. எல்லா காலங்களிலும் எல்லா கோலங்களிலும் அல்லாஹ் தஆலா அவர்களுடைய புகழை நீளமானதாக, சிறப்பானதாக, விரிவானதாக ஆக்கி வைத்திருக்கிறார் என்று இந்த 2 வரியில சொல்றாங்க. மீதி வரிகள் எல்லாம் மேராஜை பற்றி இருக்கிறது. எனவே மேராஜை பற்றி ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மதுகை பற்றி நாம் சில விஷயங்களை நாம் பேச இருக்கிறோம். அருமையான பெருமக்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மதுகை, அவர்களுடைய சிறப்பு எந்த அளவிற்கு மிக உயர்ந்தது என்று சொன்னால் எல்லா வேதங்களிலும் அவர்களுடைய சிறப்புகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த வேதத்திலும் சூவுகளும் அவங்கள பத்தி சொல்லப்படாம இல்லை. எல்லா நபிமார்களுக்கும் அவர்களுடைய சங்கதி, அவர்களுடைய செய்தி, அவர்களுடைய வரவு, அவர்களுடைய தோற்றம், அவர்கள் யுத்தம் நடத்துவது, அவர்கள் வஃபாத் ஆகுவது என்பது எல்லா சகலமும் சொல்லப்பட்டிருக்கு. எல்லா நபிமார்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட எல்லா காலத்திலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசப்பட்டிருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசப்படாத காலமும் இல்லை, நாளும் இல்லை, பொழுதும் இல்லை, வேளையும் இல்லை, ஆக கோலங்களும் இல்லை. எல்லா இடங்களிலும் அவர்களை பற்றி பேசப்பட்டிருக்கிறது. அது காடுகளாக இருந்தாலும் கூட மிருகங்கள் தங்களுக்குள் வாழ்த்து சொல்லிக் கொண்டதாக அவங்க பிறக்கும்போது நம்ம பார்த்தோம். ஆக இப்படி அல்லாஹ் தஆலா அவர்களுடைய மதுகை முசல்சலாக, சங்கிலி தொடராக என்ன செஞ்சிருக்கிறான், எல்லா இடங்களிலும் ஆக்கி வைத்திருக்கிறான். அது போன்ற ஒரு தகவலை நாம் என்ன செய்யறோம், இப்ப முக்கியமான ஒரு தகவலை நம்ம பார்க்க இருக்கிறோம். பைஹகி, அபூ நுஐம் போன்ற கிரந்தங்களில் எல்லாம் இது இடம்பெற்றிருக்கிறது. ஹசாயிசுல் குப்ராவில் இதை பற்றி விவரமாக சொல்லும் பொழுது சையதுனா ஹிஷாம் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய காலம் அது. அவர்களுடைய காலத்துல எங்களை என்ன செஞ்சாங்க, ரோமுக்காக என்னையும் ஒரு குறைஷி குலத்தை சார்ந்த ஒரு மனிதரையும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த ரோம அரசர் ஹிரக்கல் இருக்கிறார் இல்லையா, அவர்கிட்ட அனுப்பி வச்சாங்க. நாங்க 2 பேரும் புறப்பட்டு வந்தோம். வந்து டமஸ்கஸ் வந்துட்டோம். அந்த ஏரியா திமிஸ்க் என்று சொல்லக்கூடிய டமஸ்கஸ்ல, சிரியாவினுடைய பகுதியில கௌதா என்ற ஊருக்கு நாங்க வந்துட்டோம். வந்து அங்க அந்த ஊரினுடைய கவர்னராக இருக்கக்கூடிய ஜபலத் இப்னுல் ஐஹம் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல நாங்க போனோம். அவர் தான் கவர்னர். அப்ப அந்த மன்னரினுடைய கவர்னராக அவர் இருக்கிறார், ஜபலத் இப்னுல் ஐஹமுல் கஸ்ஸானி. அவரிடத்துல நாங்க போய் அவர்கிட்டயே நம்ம என்ன செய்யணும், இந்த தாவாவினுடைய பணி, அபூபக்கர் சித்திக் நாயகம் எதற்காக எங்களை அனுப்பினார்களோ அதை எடுத்து சொல்வதற்காக நாங்க போயிருந்தோம்.
அப்ப நாங்க உட்கார்ந்து இருந்தோம். ஆனா அவர் உள்ள இருந்தார். அவருக்கு உள்ள சிம்மாசனத்தில் அவர் இருக்கிறார். அவர் சீக்கிரம் இறங்கி வரமாட்டார். அவர் கவர்னர் இல்லையா, சீக்கிரம் பார்க்க முடியுமா? பார்க்க இயலாது. ஆக கவர்னரை பார்க்கணும், அப்பாயின்மெண்ட் வாங்கணும், கேட்கணும், அது செய்யணும், இது செய்யணும். சரி, இந்த மாதிரி தூதர்கள் வந்திருக்கிறோம், இஸ்லாமிய பேரரசினுடைய கலீஃபாவிடம் இருந்து தூதர்கள் 2 பேர் வந்திருக்கிற தகவல் சொன்னதும், அப்படியா, சரி என்ன விஷயம்னு கேட்டுட்டு வாங்கன்னு அவர் ஆள் அனுப்பிட்டார். கவர்னர் என்ன செஞ்சிட்டாரு, ஆள் அனுப்புறார், அவர் வரல. அப்போ நாங்க சொன்னோம், சரி நான் ஹிஷாம் இப்னு ஆஸ் சொல்றாங்க, நாங்க சொன்னோம், நாங்க பேசுறதா இருந்தா கவர்னர்கிட்ட தான் பேசுவோம், பேசுறதா இருந்தா மலிக்கிட்ட அரசர்கிட்ட தான் பேசுவோம், அப்படிதான் பேச சொல்லுமாறு எங்களுக்கு உத்தரவு, உங்கள்கிட்ட எல்லாம் பேச முடியாது, கேட்கறேன்டா பேசுறேன்டா எங்களை அழைச்சு உள்ள போய் பேசுங்க, அவரோட நாங்க பேசணும், இல்லைன்னா நாங்க திரும்பி போயிடுறோம், அவ்வளவுதான், வேற யார்ட்டும் எங்களுக்கு பேசிக்கிட்டு எல்லாம் இருக்க முடியாது என்று தூதர்கள் சொல்லிட்டாங்க. இந்த தகவலை தூதர்கள் அந்த ஜபலத் இப்னு ஐஹம் என்ற கவர்னரிடம் சொன்ன போது, சரி வர சொல்லுங்க, உள்ள வர சொல்லுங்க என்னாச்சு. உள்ள போயிட்டோம். நாங்க உள்ள போன போது நாங்க, நீங்க எதுக்காக வந்திருக்கிறீங்க? அப்ப நாங்க சொன்னோம், நீங்க சத்தியத்தின்பால் வரணும், அல்லாஹ்வை நீங்க ஏற்றுக்கொள்ளணும், அல்லாஹ்வை நீங்க ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க, அவனுடைய தூதராகிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொள்ளணும், அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தை அங்கீகரிக்கணும் என்றெல்லாம் நாங்க பேசிக் கொண்டிருக்கும் பொழுது, அவர் வேற என்ன செஞ்சாரு, ஒரு வித்தியாசமான ஒரு கருப்பு அங்கேயே மேல போட்டிருக்கிறார், கருப்பு அங்கேயே மேல போட்டிருக்கிறார். அப்ப ஹிஷாம் கேட்டாங்க, மாஹாதி ஹில்லத்தி அலைக்க, இது என்ன ஒரு வித்தியாசமான ட்ரெஸ்ஸை போட்டிக்கிறீங்க என்று கேட்ட போது அவர் சொன்னார், லபிஸ்துஹா வ ஹலப்து அல்லா உன்ஸிஹா ஹத்தா உக்ரிஜக்கும் மின ஷாம், இந்த சிரியாவிலிருந்து உங்களை வெளியேற்றாத வரை இந்த ஆடையை, இந்த கருப்பு அங்கேயே கலற்றுவது இல்லை என்று நான் சத்தியம் செஞ்சிருக்கிறேன். அப்ப அவங்களுடைய வரவு இவருக்கு பிடிக்கல. இந்த கருப்பு அங்கேயே நான் போட்டிருக்கேன்னா இப்பதான் போட்டேன், உங்களை இந்த ஊரை விட்டு வெளியாகிற வரைக்கும் நான் என்ன செய்யறது இல்லை, இந்த ஆடையை கலற்றுவது இல்லை என்று நான் சத்தியம் செய்திருக்கிறேன் என்று சொன்ன போது ஹிஷாம் இப்னு ஆஸுக்கு கோபம் வந்துருச்சு. என்ன இப்படி பேசுறீங்க, ஒரு அழகான பேச்சாக இல்லையே, நாங்க தூதர்களாக வந்திருக்கிறோம், எங்களுடைய தகவல்களை நாங்க சொல்லுவோம், ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் உங்களுடைய விருப்பம், ஆனால் இப்படியெல்லாம் பேசுவது ஒரு கவர்னருக்கு அழகல்லவே என்று சொல்லிவிட்டு அவங்க சொன்னாங்க, நீங்க இவ்வளவு பேசுற வரைக்கும் நாங்க சொல்றோம், விளங்கிக்கங்க, எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், அவர்களுடைய ஆட்சி இந்த இடத்தை பிடிக்கும் என்று சொல்லியிருக்கிறாங்க. ஒரு காலத்துல இதுல நாங்க உட்காருவோம், நீர் உட்கார்ந்து இருக்கக்கூடிய இந்த இடத்தில் முஸ்லிம்கள் அமர்வார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சி இங்கே வரும் என்று எங்கள் அக்பரனா பிதா அலிக நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்கள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது குறித்து எங்களுக்கு அறிவிச்சிருக்கிறாங்க என்று வேகமா பேசினதும், அப்ப அவர் சொன்னாரு, லஸ்தும் பிஹிம் பல்ஹும் கௌமுன் யஸூமூன அன்-நஹார் வ யுஃப்திரூன பில்-லைல், நீங்க அந்த ஆட்கள் இல்ல, ஒரு கட்டத்தில் எங்களுடைய ஆட்சி போகும் தான், ஒரு கட்டத்தில் எங்களுடைய ஆட்சி எங்களை விட்டு போகுங்கிறது நாங்களும் வேதத்துல படிச்சிருக்கிறோம், ஆனா அது லஸ்தும், நீங்க இல்ல, லஸ்தும் பிஹிம், அந்த ஆட்கள் எங்களுடைய ஆட்சியை போக்கக்கூடிய ஆட்கள் நீங்க இல்ல, அதெல்லாம் வேற ஆட்கள். யார் தெரியுமா? அவங்க எல்லாம் பகல் முழுவதுமே நோன்பு நோற்பார்கள், பகலெல்லாம் விரதம் இருந்து இரவு வந்ததும் தங்களுடைய விரதத்தை விடுவாங்க, பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க, அந்த ஆட்கள் தான். அப்பா ஹிஷாம் சொன்னாங்க, அடா அது நாங்க தான்டா, நீ என்ன பேசிட்டு இருக்கிறா, அது நாங்க தான், எங்களை பத்தி விசாரி, அல்லது எங்களை பற்றி எங்களிடத்திலேயே கேள், எங்களுடைய வணக்க வழிபாடுகள் எப்படி இருக்கு அப்படிங்கறது கேள், நாங்க சொல்றோம், நாங்க தான் பகல்ல நோன்பு பிடிக்கிறோம், நாங்க நோன்பு பிடித்து எது தண்ணியும் குடிக்கிறது இல்ல, ஒண்ணும் குடிக்கிறது இல்ல, இரவு வரும் பொழுதுதான் சூரியன் அடைந்த பிறகுதான் நாங்க என்ன செய்யறோம், நோன்பு திறக்கிறோம் என்று சொன்னதும் அவருடைய முகம் அப்படியே கருத்து போய்விட்டது. நீங்களா அது அப்படின்னா அவரால் பேச முடியாம போச்சு, நீங்கள் அப்படியா இருக்கிறீங்க அப்படின்னது இவருக்கு பயம் வந்துருச்சு. இதுக்கு மேல சரி வராது, நீங்க எங்களுடைய அரசரை போய் சந்திங்க, அரசரை சந்திக்க தானே வந்தீங்க, நீங்க அரசரை சந்திங்க, கூமு, நீங்க எழுந்து போங்க, எங்களுடைய அரசரை சந்திங்க என்று அரசரை சந்திப்பதற்கு, ரோமிலே அரசரை சந்திப்பதற்கு அவரோட ஒரு ஆணையும் கூட சேர்த்து அனுப்புறாங்க. அவரும் என்ன செய்யறாரு, அவங்க ஒரு தூதுவர்களோடு அவரும் அரசபையில் இந்த மாதிரி வந்திருக்கிறாங்க, கவர்னர் சந்திச்சாங்க, உங்களை சந்திக்கிறதுக்கு வர்றாங்க, வர சொல் அப்படின்ட்டாரு ஹிரக்கல், மன்னர் ஹிரக்கல், அவர் தான் ரொம்ப பெரிய அரசர். அப்ப இவங்க சொல்றாங்க, ஹிஷாம் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நாங்க உள்ள நுழையும் பொழுது அரசனுடைய அந்த அறைக்குள்ளால் வேற யாரும் அங்க இல்ல, அரசர் தனியாக இருக்கிறாரு, தனியா இருக்கும்போது தனியா நாங்க சந்திக்கணும்னு சொல்லி இருக்கிறோம், அதை அவர் ஏற்றுக்கொண்டார். இந்த கவர்னர் மாதிரி அவர் நடந்துக்கிட இல்ல, அழகா நடந்து கொண்டார். சரி வர சொல்லுங்கன்றாங்க. நாங்க உள்ளே நுழையும் பொழுது லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர்,
என்று சொல்லிக்கொண்டு உள்ள போனோம். அப்படி சொல்லும் பொழுது அரசனுடைய அந்த ரூம்ல இருந்த மேல அந்த கட்டைகள் போட்டிருக்கும் இல்லையா, எல்லாம் கட்டை தானே, இப்ப தானே காங்கிரீட், அதெல்லாம் முன்னால பெரிய பெரிய கட்டைகள் போடப்பட்டிருக்கு. அந்த கட்டைகளில் சில கட்டைகள் முறிந்து நொறுங்குவது போன்ற சத்தம் வந்தது. இந்த சத்தத்தை நாங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ் அக்பர் சொன்னதும் அந்த கட்டைகளில் சிலது முறிந்து நொறுங்குவது போன்ற சத்தம் வந்தது. அது அவர் பொருட்படுத்தல, அவரும் அவரை பாதுக்கிறாரு. இருந்துட்டு அமைதியா இருந்துட்டு, மாக்கான அலைக்கும் லவ் ஹய்யத்துமூனி பிதஹியத்திக்கும் ஃபீமா பைனக்கும், என்ன எனக்கு நீங்க ஒன்னும் உள்ள வரும்போது இதை சொல்லிட்டு வந்தீங்க, சரி இது அல்லாஹ்வை புகழ்றது. ஒரு ஆளு சந்திக்கிறதுன்னா அதுக்குன்னு ஒரு காணிக்கன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, உங்களுக்குள்ளன்னு ஒண்ணு இருக்குதானே செய்யும், அதையாவது செய்யலாம் இல்லையா என்று சொன்னதும் ஆமா அஸ்ஸலாமு அலைக் என்று நாங்க சொன்னோம். அஸ்ஸலாமு அலைக், உங்கள் மீது சாந்தி உண்டாவதாக. ஃபகைப தஹய்யூன முல்கக்கும் மலிகக்கும், உங்கள் அரசனுக்கு நீங்க எப்படி சொல்லுவீங்க அதை சொல்லுங்க, நான் அரசனாச்சு இல்லையா. நீங்க சாதாரண மக்களுக்கு உங்களுக்குள்ள அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிக்கிறீங்க. ஒரு பெரிய தலைவர் வந்தா என்ன சொல்வீங்க, ஒரு ஜனாதிபதி வந்தா என்ன சொல்வீங்க, ஒரு அரசர் வந்தா என்ன சொல்வீங்க, ஒரு பிரதமர் வந்தா என்ன சொல்வீங்க. நான் அரசன் இல்ல, அரசனுக்குள்ள அந்த வாழ்த்தை சொல்லணும் இல்லையா என்று சொன்ன போது கைவ பிஹா பிஹா குல்னா பிஹா, அரசனுக்கும் அதுதான் ஆண்டிக்கும் அதான், எல்லாத்துக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் தான். அப்படியா, அப்ப பதில் திருப்பி அவங்க என்ன சொல்லுவாங்க, அதுவும் அலைக்கும் சலாம், அஸ்ஸலாமு அலைக்கும் மாத்தி போட்டா அலைக்கும் சலாம், அஸ்ஸலாமு அலைக்கும் அலைக்கும் சலாம், ரெண்டும் ஒண்ணுதான், ஒரே பொருள் தான். அதற்கும் அதுதான் என்று சொன்னோம். அப்படியா, பதிலும் அதுதான், தஹியத் என்று சொல்லக்கூடிய காணிக்கையும் அதுதான், ஏழைகளுக்கும் அதுதான், செல்வந்தர்களுக்கும் அதுதான், எல்லாருக்கும் அதுதான். சரி என்று சொல்லிவிட்டு நாங்க சொன்னோம், நீங்க அவர் கேட்கிறாரு, உங்களினுடைய வார்த்தைகளில் மிக பிரம்மாண்டமானது எது, நீங்க பேசுறதுல மிக பிரம்மாண்டது எது. நாங்க திருப்பி லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் என்று சொன்னோம். இந்த சொன்ன போது திரும்ப சில கட்டைகள்லாம் முறிய ஆரம்பிச்சிருச்சு. அவர் சொன்னாரு, இது என்னப்பா நீங்க இந்த வார்த்தைகள் சொல்லும்போது என் ரூம்லாம் இடிஞ்சு விழுந்துரும் போல இருக்கு, ரூமுக்கு மேல இருக்கக்கூடிய கட்டைகள்லாம் நொறுங்கி வெடிச்சு போயிடுச்சு பாருங்க, கீழே விழுந்துரும் போல இருக்கு. அப்ப உங்க வீடுகள்ல உட்கார்ந்து நீங்க இப்படி சொல்லும் போது உங்க வீடுகளுக்கும் இதெல்லாம் இறந்து எத்தனை தடவை நீங்க சொல்லிப்பீங்க உங்க வீடுகள்ல இருக்கும் பொழுது, அப்படின்னா உங்க வீடுகள்லாம் இடிஞ்சு உங்க தலைக்கு மேல இல்லப்பா விழுந்திருக்கணும். வஹாதியில் கலிம கலிமத்துல்லதி குல்துமுஹா ஹைது தனக்கலத்தில் குர்பத்து குல்லமா குல்துமுஹா ஃபீ புயூத்திக்கும் தனக்கலத்து புயூத்திக்கும் அலைக்கும். இப்போ நீங்க ஒரு 2 தடவை சொல்லும் பொழுது இப்படி எல்லாம் வந்து இவ்வளவு டேமேஜ் ஆயிடுச்சு, என்னுடைய ரூமை பாருங்க எவ்வளவு வலிமையா நான் கட்டி வச்சிருக்கிறேன், எத்தனை 1000 ஆண்டுகளுக்காக தாக்கு பிடிக்க அளவுக்கு நான் கட்டி வச்சுக்கிறேன். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ் அக்பர் நீங்க சொன்னதும் அதில் இருக்கக்கூடிய அந்த கட்டைகள்லாம் என்ன செஞ்சிருச்சு, வெடிச்சு கீழே விடுற மாதிரி இருக்கு. இது ஆபத்து, முதல்ல இதை விட்டு நம்ம வெளியில போயிடும், அந்த ரூம் இனிமே தாங்காது. இன்னொரு தான் நீங்க சொன்னீங்கன்னா இது விழுந்துரும், வாங்க வெளியில போயிடும். ஆக இப்ப இதை நீங்க சொல்லும் போது இப்படி இருக்க, உங்க வீடுகளை நீங்க எத்தனை தடவை சொல்லி இருப்பீங்க, எத்தனை வீடுகள் இடிஞ்சு விழுந்திருக்கும் என்று சொல்லும்போது நாங்க சொன்னோம், நாங்க எங்க வீடுகளை இதை சொல்லத்தான் செய்யறோம், எங்க வீடுகளை சொல்லத்தான் ஒரு முறை இல்ல 1000 முறை சொல்றோம். ஆனா எங்க வீடுகளில் இப்படி நடந்ததை நாங்க பார்க்க இல்லை, எங்க வீடுகளில் நாங்க இப்படி நடந்ததை பார்க்கலன்னு அவர் பெரிய ஆச்சரியப்பட்டார். அப்படின்னா எப்படி எங்க வீடுகளுக்கு மட்டும் இப்படி வருது? அப்ப அவங்க சொன்னாங்க, அது அல்லாஹ்வுடைய நாட்டம், எங்க வீடுகள் வந்து இதன் மூலமாக பாதுகாப்பு பெறுகிறது, உங்க வீடுகள் இதன் மூலமாக பயத்தை பெறுகிறது. அப்ப ஒன்றின் மூலமாக 2 கர்மங்கள் நடக்கிறது, பாதுகாப்பையும் தருகிறது பயத்தையும் தருகிறது என்று சொல்லிவிட்டு, சரி நீங்க 2 நாள் தங்குங்க, அதுக்கப்புறம் நாம பேசுவோம் என்று அவர் அனுப்பிவிட்டார். ஏன்னா அவருக்கு ஒரு மனக்குழப்பம் ஏற்பட்டுருச்சு, என்னடா இவனும் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ் அக்பர்ங்கலாம் இதெல்லாம் இடிஞ்சு விழ பாக்குது, இனி ஒரு 10-15 தடவை அரண்மனையெல்லாம் சுற்றி லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ் அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ் அக்பர் எல்லாம் இடிஞ்சு விழுந்துரும் போல இருக்கேன் என்று பயந்து அவர்கள் தங்க வைத்து 2 நாட்களாக அவருக்கு நல்ல விருந்து உபசாரங்கள்லாம் செய்வதற்கான ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கு. ஒரு நாள் இரவு திருப்பி எங்களை அழைத்தார், நாங்க போனோம். சரி வந்தது சரி, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ் அக்பர் சொல்லாம கொஞ்சம் அமைதியா வாங்க, நடக்கிறது என்னங்கிறத பார்ப்போம், விஷயத்தை கேட்போம். கைவ சலாத்துக்கும் சௌமுக்கும், உங்களுடைய தொழுகைகள் எப்படி, உங்களுடைய நோன்பு எப்படி என்பது பற்றி விளக்கங்களை கேட்கிறார். அப்ப அவங்க என்ன செய்யறாங்க, அந்த விளக்கங்களை எல்லாம் சொல்றாங்க. நாங்க எப்படி தொழுகிறோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு எப்படி கற்று தந்தாங்க, எப்படி நோன்பு பிடிக்கணும் அப்படிங்கறத படிச்சு தந்தாங்க என்பதை பற்றி எல்லாம் தெளிவாக நாங்கள் விளக்கம் சொன்ன போது, அப்படியா என்று கேட்டு அவர் அப்படியே திகைக்கிறார். இந்த வணக்க வழிபாடுகள்லாம் கேட்கும், ஏற்கனவே அவர் வேதத்தை படித்து இதை பற்றியெல்லாம் உணர்ந்திருக்கிறார். ஆஹா, நம்முடைய ஆட்சியை போக்கக்கூடியவர்கள் இவர்கள் தான், சரி இப்ப இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்வதா இல்லையா என்று அவர்களுடைய மனசுல ரொம்ப குழப்பம் ஏற்பட்டுருச்சு.
சரி, அந்த மார்க்கம் தான் இந்த மார்க்கமா? நம்முடைய வேதத்துல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய மார்க்கம் தான் இவர்களுடைய மார்க்கமா? அந்த நபி தான் இவர்களுடைய நபியா? அந்த இறுதி தூதர் தான் இவர்களா என்பது பற்றி எல்லாம் அவங்களுக்கு மனசுல குழப்பம் ஏற்பட்டு அதை உறுதிப்படுத்தணும் என்பதற்காக திருப்பி அனுப்பிட்டு மறுநாள் இரவு அவர் அழைக்கிறார். இரவு நாங்க போனோம். சரி, இந்த ஏற்கனவே சொன்னி அந்த வணக்க வழிபாடுகள்லாம் கொஞ்சம் திருப்பி சொல்லுங்களேன், உங்களை பற்றி, உங்களுடைய நபியை பற்றி, உங்களுடைய ஹலீஃபாயை பற்றி. நாங்க சொன்னோம். திருப்பி அமைதியாக கேட்டுக்கொண்டு அவர் என்ன செஞ்சாரு, ஒரு ஆளை கூப்பிட்டு அந்த பெட்டிகளை எடுத்துட்டு வாப்பா, என்னது அந்த பெட்டியை எடுத்துட்டு வா அப்படின்னு நிறைய பேர் சேர்ந்து ஒரு பெரிய அந்த ரூம் அளவுக்கு இருக்கும் பெட்டி, அந்த பெட்டியை தூக்கிட்டு வைக்கிறான். மற்ற நீங்களாம் வெளியில போயிருங்க. அவைகளுக்கு அவ்வளவு பெரிய பெட்டியில பூட்டு போடப்பட்டிருக்கு. அந்த பூட்டு அவர் என்ன செய்யறார், திறக்கிறார். அதுல அந்த பெட்டியில பூட்டு போட்டப்பட்டிருந்தது. அதை திறந்து அதை என்ன செய்தாரு, அந்த அதில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில ஒரு பொருளை எடுக்கிறார். ஹரீரத்தன் சௌதா, ஒரு கருப்பு பட்டு துணி போர்த்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பொருளை அப்படியே எடுக்கிறார். எடுத்து அந்த திரையை நீக்கினா அதுல ஒரு மனித தோற்றம், ஒரு போட்டோ ஒன்று இருக்கு, ஒரு சூரத். ஃபீஹா சூரத்துன் ஹம்ரா வைதன் ஃபீஹா ரஜ்லுன் லஹ்முல் ஐனைனி அதீமுல் உதுனைனி லம்மர மிதுல தூலி உனுகிஹி. அந்த ஒரு அழகான ஒரு மனிதனுடைய தோற்றம். அது கண்கள் எல்லாம் நல்ல பார்வை பிரகாசமா இருக்கு, அந்த கண்ணில் அந்த ஒளியில அப்படி பிரகாசமா இருக்கு. காதுகள்லாம் நல்ல நீண்டு, சோலைகள்லாம் நல்ல பெரிய இதா இருக்கு. நான் அவ்வளவு நெடுன்னு வளர்ந்துருக்கிற ஆளை நான் பார்த்துட்டேன். ஆளு சரியான ஹைட்டு. போட்டோல இருந்தாலும் கூட சின்ன பிள்ளைய எடுக்கும்போது அந்த அளவுக்கு இருக்கும். ஒரு பெரிய நெட்டையாள இருந்தா என்னப்பா இவ்வளவு நெட்டையான போட்டோ பார்த்து கேட்கத்தானே செய்வோம். அதே மாதிரி அவ்வளவு பெரிய தூள் தவியலாக இருக்கிறார். லம்மர மீதுல தூளி உனக்கு அவருடைய கழுத்தும் அவ்வளவு நீளமா இருக்கு. ஆள் சரியான ஹைட்டா இருக்கிறாங்க. வைதன் லைசத் லஹு லிஹயத்துன், தாடி இல்ல, ஆள் நல்ல முழுன்னு இருக்கிறாங்க, தாடி கிடையாது. வைதன் லஹு லஃபீரத்தானி அஹ்ஸனமா கலக்கல்லா, அழகான 2 சடை இப்படி தொங்குது. உங்களுடைய மேனியில தலையிலிருந்து என்ன செய்யுது, 2 சடைகள் தொங்குகிறது. அது பார்ப்பதற்கு அவருடைய தோற்றத்தை இன்னும் அழகாக்கி காட்டுது. அவர் எங்களை பார்த்து கேட்டாரு, ஹல் தஅரிஃபூன ஹாதா, இவர் யாருங்கிறது உங்களுக்கு தெரியுமா, இந்த மனிதர் யாருங்கிறது உங்களுக்கு தெரியுமா? குல்நாலா, எங்களுக்கு தெரியாது. வந்திருக்கிறவங்க 2 சஹாபிகள். அவங்க சொன்னாங்க, எங்களுக்கு நாங்க பார்த்தது இல்லை, ஆனா இவ்வளவு அழகா இருக்கிறாங்க, இவ்வளவு நெட்டையா இருக்கிறாங்க, பார்க்கறதுக்கு ஒரு கம்பீரமா இருக்கிறாங்க, இது யாருன்னு எங்களுக்கு தெரியாது. அப்ப அவர் சொன்னாரு, ஹாதா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இதுதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தாடி கிடையாது. இவன் சொர்க்கலோகத்துல போறவங்க, சொர்க்கலோகத்துல உள்ளவங்களுக்கு எல்லாம் தாடி இருக்காது. இப்ப நம்ம இன்ஷா அல்லாஹ் நம்ம சொர்க்கலோகத்துக்கு போனா நமக்கு தாடி மீசையெல்லாம் இருக்காது, முழுன்னு தான் இருப்போம். அம்ரத் எல்லாமே ஈசா அலை இஸ்லாமுடைய வயசுல 33 வயசுல ஆதம் அலை இஸ்லாமுடைய தோற்றத்துல உயரத்துல நம்ம என்ன இருப்போம், 33 முழங்கிறாங்க. அப்ப நாம இப்ப 2 முழம் 3 முழம் இருப்போமா, 33 முழம், அந்த மாதிரி எல்லாம் செய்திகள் இருக்கிறது. ஆக அவ்வளவு அழகான தோற்றத்துல ஆதம் அலை இஸ்லாம் இருந்தாங்க. அந்த இதைதான் நீங்க பாக்குறது ஆதம் அலை இஸ்லாம் நல்ல முழுன்னு இருக்கிறார். ஃபைதாகும், நாங்க திருப்பி ஒரு உத்து பார்த்தோம். ஃபைதாகும் அக்தருன்னாசி ஷாரா, தலையில முடி நல்ல அடர்த்தியா இருக்கு, நல்ல முடி வச்சிருக்கிறாங்க. அப்படியே பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டோம். அப்படியா இவங்கள ஆதம் அலை இஸ்லாம்? இவர் ஏதாவது ஒரு படத்தை வரைஞ்சு வச்சுக்கிட்டு ஆதம் அலை இஸ்லாம் சொல்றாரோ? ஆதம் அலை இஸ்லாம் இவர் இந்த போட்டோ அந்த காலத்துல எங்க இருந்தது, போட்டோ எப்படி இவருக்கு எப்படி கிடைச்சதுங்களா எங்களுக்கு சிந்தனையா இருந்து. ஆதம் அலை இஸ்லாம் பத்தி இவர் பார்க்கவும் இல்லை, யார் வரைஞ்சிருப்பா, அந்த இப்படி அந்த மாதிரி போட்டோக்கள் வரைகிற காலங்கள்லாம் அந்த காலத்துல இருக்கவும் இல்லையே என்றெல்லாம் நாங்க சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறோம். அதுக்கு பிறகு என்ன செய்யாரு, அவர் இன்னொரு பெட்டியில இன்னொரு பகுதியை திறந்து அல்லது அரை அறையாக திறந்து போனார் என்ற ஒரு செய்தி. ஒரு அறையை திறந்தார், அதை காட்டிட்டார். அடுத்த ஒரு பாபை திறந்தார். ஒஸ்தக்ரஜ மின்ஹு ஹரீரத்தன் சௌதா, அங்கேயும் என்ன செய்யறாரு, அங்க ஒரு இதை எடுத்தாரு. அந்த இதை எடுத்து என்ன செஞ்சார், அதிலிருந்து அந்த திரையை நீக்கினார். அந்த திரையை அவர் நீக்கிய பொழுது அங்க நாங்க பார்க்கிறோம், ஃபைதன் ஃபீஹி சூரத்துன் பைதா வைதா லஹும் ஷஅருன் கஷஅரில் கத்ர் அஹ்மருல் ஐனைனி லஹ்முல் ஆமா ஹுஸ்னுல் லிஹ்யா. அந்த ஆளு பார்க்கிறதுக்கு ஒரு ஆள் நல்ல வெள்ளை வெள்ளையே இருக்கிறாங்க, ஆனா ரொம்ப கம்பீரம், நல்ல அடர்த்தியான முடி. அப்படி முடி அடர்ந்து நாங்க பார்த்தது இல்ல. கண்கள் சிவந்து போய் இருக்கிறது. லஹ்மல் ஹாமா, ஆள் திடகாத்திரமா இருக்கிறாங்க. அவங்களுக்கு தாடி இருந்தது, தாடி ரொம்ப அழகா இருக்கு, தாடியினுடைய அமைப்பை பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. அப்படி ஒரு தோற்றத்தை பார்க்கிறோம். ஹல் தாரிஃபூன ஹாதா, இவங்க யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டார். குல்நாலா, தெரியலையே அப்படின்னோம். ஹாதா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இவங்க தான் நூஹ் நபி.
என்னடா ஒவ்வொரு நபிமார்களா அவர் சொல்லிட்டு வர்றாரு, இது சும்மா சொல்றாரா, இது என்ன எப்படி என்று எங்களுக்கே ஒரு சங்கடமாக இருந்தது. சரி, இருந்தாலும் அவர் பார்ப்போம், ஒரு அரசர் இல்லையா, என்னதான் சொல்ல முடிவுக்கு வர்றார் என்று பார்ப்போம் என்று நாங்கள் அமைதியாக இருந்தோம். சும்மா ஃபதஹ பாபன் நாகர், அதற்கு பிறகு மூணாவது ஒரு கதவை திறந்தார். அதே மாதிரி என்ன செஞ்சாரு, அந்த பட்டு திரை இருந்தது, அதை என்ன செஞ்சாரு, கருப்பு பட்டு திரை, அதை நீக்கினார். வைதன் ஃபீஹி ரஜுலுன் ஷதீதுல் பயான் ஹுஸ்னுல் ஐனைன் சல்துல் ஜபீன் தூலல் ஹத்தி அபியதுல் லிஹ்யா. அங்க பார்த்தேன்னு சொன்னா அவங்க எப்படி இருக்கிறான்னு கேட்டா, ஆள் அழகான ஆளா இருந்தாங்க. கண்களை பார்க்கறதுல ஒளிமயமா இருந்தது, கண்கள்ல தனி ஒரு பிரகாசம். அவங்களுடைய நெற்றி பல பல பலன்று இருக்குது, நல்ல பிரகாசமாக இருந்தது. அவங்களுக்கு தாடி இருந்தது, ஆனா வெள்ளை தாடி. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு கருப்பு தாடி தான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 1000 வருஷம் வாழ்ந்தாலும் கூட அவங்களுக்கு என்னது, கருப்பு தாடி தான் இருந்தது. ஆதம் நபிக்கு தாடியே இல்லை, அதுக்கப்புறம் தாடி இருந்திருக்குது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தாடி இவ்வளவு காலம் இருந்தாலும் இதா இருந்தது. ஆனா இவங்களுக்கு நாங்க பார்க்கிறோம் வெள்ளை தாடியாக இருந்தது. தவீல் ஹத்தி அபியதுல் லிஹ்யா, வெள்ளை தாடியாக இருந்தது. கண்ணஹு யதபஸ்ஸம், அவங்கள பார்க்கும்போது அப்படியே புன்னகைத்து கொண்டே இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க, சிரிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஹல் தாரிஃபூன ஹாதா, இது யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்கிறாங்க. குல்னா லா, தெரியல, நாங்க இப்படிலாம் பார்த்தது இல்லை. கால ஹாதா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இவங்க தான் இப்ராஹிம் நபி. அவங்க எப்பவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தபஸ்ஸும் தானே, சிரிச்ச முகத்தோட இருப்பாங்க, அந்த வம்சத்துல வர்றவங்க தானே. அப்படியா என்று நாங்க என்ன செஞ்சோம், அமைதியாக கேட்டுக்கொண்டோம். அதற்கு பிறகு அவருடைய உடம்புல கொஞ்சம் பதட்டம் வந்துருச்சு. அவர் அந்த அரசருடைய உடம்புல பதட்டம் வந்தது. அதுக்கு பிறகு இன்னொரு இடத்த போய் என்ன செஞ்சார், திறந்தார். திறந்து அந்த திரையை நீக்கினார். ஃபைதன் ஃபீஹி சூரத்துன் பைதா, அதுல அழகான அற்புதமான ஒரு தோற்றத்தை நாங்கள் பார்த்தோம். பார்த்த பிறகு அவர் கேட்டாரு, ஹல் தாரிஃபூன மன் ஹாதா, இவங்க யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்கிறான். ஆமா தெரியும், இவன் தான் இங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப எங்களுக்கு ஆச்சரியமா போயிடுச்சு. அப்ப இது சரியா இருக்கே, இவரு இதான் சரி, நீங்க சொன்னீங்க இல்லையா இவங்க தான் உங்க நபியா, ஆமா இவங்க தான் உங்க நபி, இவங்கள தான் நீங்க ஈமான் கொண்டு இருக்கிறீங்களா, ஆமா நாங்க இவங்கள தான் ஈமான் கொண்டு இருக்கிறோம், இவங்க தான் உங்களுக்கு வேதத்தை கொண்டு வந்தாங்களா, ஆமா. என்னதான் அவர் அமைதி ஆயிட்டார். அப்ப இது சரியாயிட்டு கன்ஃபார்ம் ஆகுது, இவங்க கொண்டு வந்த மார்க்கம் உண்மையான மார்க்கம். நாம் ஹல் தஅரிஃபூன மன் ஹாதா, இது யார் என்று தெரியுமா. ஃபைதன் ஃபீஹி ரசூல் சூரத்து ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோற்றம் இருந்தது. நாங்க அப்படியே பார்த்து அப்படியே திகைச்சு போயிட்டோம். இதெல்லாம் நம்ம யோசிச்சோமே, ஆதம் நபி, நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இதெல்லாம் நம்ம யோசித்தோமே, நம்ம அப்ப சரியாண்டு. ஆனா இவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, அப்ப இது வச்சுதான் இருக்கிறாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்ததும் இல்ல, இவங்க தான் அவங்க நபியான்னு கேட்கிறாரு. ஆமா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோற்றம் எப்படி உங்க இடத்துல வந்தது என்று எங்களுக்கு பெரிய ஒரு ஆச்சரியமாக இருந்தது. அவர் சொன்னாரு, நான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன், இன்னும் பல தோற்றங்கள் சூரத்துகள் இருக்கு, அதெல்லாம் காட்டினதுக்கு பிறகு இதை காட்டி இருக்கணும். என்னுடைய அந்த பதட்டம் அவசரத்திலையும் சில பேருக்கு என்ன செய்யணும், உதாரணமா சில உணவுகள் வச்சிருப்பாங்க, அந்த உணவுகள்ல என்ன செய்வாங்க, நல்ல டேஸ்டான உணவுன்னு தெரியும், நம்ம சாப்பிட்டு பழக்கப்பட்டிருக்கோம், அதை கடைசியா திமுன்னு என்ன செய்ய வச்சிருப்போம். அதை என்ன செய்வாங்க, ஒன்னொன்னா சாப்பிட்டு கடைசி அனுசரி அதை எடுக்கிறது, ஈரல் எடுத்து சாப்பிடுறது என்ன சாப்பிடுவோம். ஆனா சில பேர் இருக்கிறாங்க, 2 சாப்பிடும் போதே நப்சுக்கு கேட்காது, டக்குன்னு அதை எடுத்து சாப்பிட்டு முடிச்சிடுறது, இருக்குமா இல்லையா. அதே மாதிரி இவருக்கு பதட்டம் வந்ததும் என்னடா இது இப்படி நம்ம ஒரு 2 தான் சொல்லிக்கிறாங்க, ஆதம் நபி, நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 3 தான் சொல்லியிருக்கு. 4வது தடவையா இப்ராஹிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டார். டக்குன்னு அதை திறந்து என்ன செஞ்சுட்டா காட்டிட்டார். நான் இதை காட்டி இருக்க கூடாது, இன்னும் உங்களுக்கு சில இதுகளை காட்டுகிறேன் வாருங்கள் என்று சொல்லி அவங்க அழைக்கிறாங்க. அதனுடைய விஷயம் பின்னால வருது. அப்ப என்ன அப்படிங்கும் போது அடுத்த ஒரு இடத்தை திறந்த காட்டு, அதே மாதிரி அவர் திரைகளை நீக்கிறார். பார்த்தா ஒரு ஆள், அது ஒரு தோற்றம், ஹதீதுன் நதர், பார்வை ரொம்ப கூர்மையா இருக்கு, ரொம்ப கூர்மையா பாக்குறாங்க. ஆபிசுல் வஜு, முகம் கடுகடுத்து போய் நிக்கிறாங்க, கோபமா இருக்கிற மாதிரி இருக்கு. முத்தராக்கிபுல் அஸ்னான், பற்கள் எல்லாம் அப்படியே ரொம்ப வீரிய பற்களாக இருக்கிறது. அதே மாதிரி கண்ணவ் வலுபான், பார்த்தாலே ஆள் ரொம்ப கோபமா இருக்கிற மாதிரி இருக்கு. அத்தாரிஃபூன ஹாதா, இது யாருன்னு தெரியுமா உங்களுக்கு. குல்னாலா. அப்ப பாருங்க, சாவிகள் நம்மளா ஒரு கற்பனை செஞ்சவங்களா இருக்கலாமோ அப்படிலாம் அவங்க நினைக்கல, தெரியல, கற்பனையெல்லாம் ஒண்ணு சொல்ல இல்லை, அவங்களோ இவங்களோ அப்படிலாம் கேட்கல. அத்தாரிஃபூன ஹாதா, இது உங்களுக்கு யாருன்னு தெரியுமா. குல்னாலா, எங்களுக்கு தெரியாது. ஹாதா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், இதான் மூசா நபி. அப்படியா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி சொல்லி இருக்கிறாங்க, ஆள் ரொம்ப வேகமான ஆளு, கல்பானு அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இன்னைக்கு நாங்க பாக்குறோம். சரி, அதற்கு பிறகு அவங்களுக்கு பக்கத்திலேயே ஒரு ஆள் தெரியுது பாருங்க, இன்னொரு போட்டோ இருக்குல்ல, ஆமா, அது எப்படின்னு பாருங்க. அதை பாக்குற கிட்டத்தட்ட அதே தோற்றத்தில் இருக்கிறாங்க, ஆனா முகத்துல கோபம் இல்லை, அதுக்கு பக்கத்திலேயே என்ன இருக்கிறாங்க. இவங்க யாருன்னு தெரியுதா அப்படின்னு தெரியாது. இவங்க தான் அவங்களுடைய சகோதரர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம். அவங்க சும்மா ஒண்ணு வாப்பா வேறு தானே,
மூசா நபியினுடைய அம்மாவும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமுடைய அம்மா ஒண்ணு, வாப்பா வேற. ஆகவே அவங்களுடைய அந்த சாடை இருக்க தானே செய்யும், அந்த ஜீன்ஸ் தானே. ஆகவே சாடை அதே சாடையில இருக்கிறாங்க. ஆனா என்ன செய்யல, அந்த கோபம் தெரியல இருக்கிறாங்க. சரி ஹை, அதற்கு அடுத்து இன்னொரு தோற்றத்தை உங்களுக்கு காட்டுறேன், வாங்க இன்னொரு போட்டோவை காட்டுறேன் என்று இப்ப கொஞ்சம் நிதானம் ஆயிட்டார். என்ன இப்ப அவருக்கு கன்ஃபார்ம் ஆயிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் இறுதி நபி, இவங்க தெளிவாயிட்டாங்க. அவங்களுடைய ஆட்கள் தான், அவங்களுடைய பிள்ளைகள் தான், அவங்களுடைய உம்மத் தான் வந்திருக்கிறாங்க, அவங்களுடைய சஹாபிகள் தான் என்பது கன்ஃபார்ம் ஆனதுக்கு பிறகு அடுத்த மலமண்ட அழுத்திட்டு கொண்டு சேரார். இதை பாருங்க அப்படின்னு. அதை பார்த்தா அதுவும் சரியான ஒவ்வொன்றுக்கும் அந்த தோற்றம் எப்படி இருந்து நீண்ட விளக்கத்தை சொல்றாங்க. இது அப்படியே அந்த சொல்லிட்டு இருந்தா அது நீண்ட நேரமாகினுங்கிறதெல்லாம் அதை மட்டும் நான் சுருக்கிறேன். சில முக்கியமான குறிப்பை மட்டும் நான் சொல்கிறேன். அருமையானவர்களே, அங்கே பார்க்கிறேன் அதுவும் ஒரு கடுமையான கோபத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ஆளா இருக்கிறாங்க. இவங்க யாரு தெரியுதா? குல்நாலா தெரியல. இவங்க தான் லூத் அலைஹிஸ்ஸலாம். இவங்க கொஞ்சம் கோபமான ஆள் தான். அதற்கு பிறகு இன்னொரு பாபை திறக்கிறாங்க. அங்க திறந்து பார்த்தேன்னு சொன்னா அங்க ஒரு ரஜுலுன் அபியது முஷர்ரபின் பிஹம்ரத்தின், சிகப்பும் வெள்ளையும் கலந்து. ஸல்லல்லாஹு அலைஹி இருந்தாங்க இல்லையா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோற்றம் வந்து சிகப்பும் வெள்ளையும், முழு சிகப்பும் இல்லை முழு வெள்ளையும் கிடையாது, கலந்து ரோஜா நிறம். அவர்கள் அவ்வளவு அழகு. ரோஜா நிறம்னு சொல்ற அப்படித்தான் சொல்ல நமக்கு சொல்ல தெரியுது. ஆனா உண்மையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரத்துல ரோஜா இருக்கு. ஏன்னா அவர்களுடைய வியர்வையிலிருந்து தானே அது வந்தது. ரோஜா இந்த உலகத்தில் எப்படி முளைத்ததுன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜுக்கு போயிட்டு வரும்போது அவங்களுடைய வியர்வை சொட்டு பூமியில விழுந்தது. அதிலிருந்து என்ன செஞ்சது? சிகப்பு ரோஜா முளைத்தது. ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, யாராவது மண் வத்த, யாராவது விரும்பினால் ஐய சும்மா ராயிஹத்தி, என்னுடைய அந்த வாடையை நுகருவதற்கு விரும்பினால் அந்த சிகப்பு ரோஜாவை நுகர்ந்து கொள்ளட்டும், அதான் என்னுடைய வாடைங்கிறாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வியர்வையிலிருந்து அது வந்திருக்கு. அந்த பன்னீர் ரோஜா, அந்த ரோஜான்னு சொல்றோம் இல்லையா, அந்த கலர் அழகா இருக்குமே சிகப்பு ரோஜா, அந்த மாதிரி. ஆக அத மாதிரி சிகப்பும் வெண்மையும் கலந்தவர்களாக ஒரு ஆள் இருக்கிறாங்க. அவங்களுடைய அக்னா, மூக்கு எடுப்பா இருக்கு. சில பேருக்கு மூக்கு சப்பையா இருக்கும், சில பேருக்கு மூக்கு நல்ல எடுப்பா இருக்கும். அந்த மாதிரி மூக்கு எடுப்பாக இருக்கிறது. ஹபீபுல் ஆரிலைன், இந்த ரெண்டு பக்கமும் அது இந்த பொடிசா என்ன செய்யுது, பொடிசா தாடியில இருந்து வரும் இல்லையா அந்த ஆறுது, இது பொடிசாக இருக்கிறது. சில பேருக்கு நல்ல பெருசா வச்சிருப்பாங்க, சில பேர் பொடிசா இருக்கும், பொடிசாக இருக்கிறது. ஹுஸ்னுல் வஜி, முகம் ரொம்ப அழகா இருக்கு. இவங்க யார் தெரியுமா அப்படின்னு கேட்கிறாங்க. தெரியாது. இவங்க தான் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். சரி, அதுக்கு அடுத்து அதே மாதிரி தோற்றத்துடைய இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தோற்றத்துடைய அதே மாதிரி உதடுகள் எல்லாம் அழகான ஒரு மனிதர் நாங்க பார்த்தோம். இது யாருன்னு தெரியுதா? தெரியாது. இவங்க தான் அவங்களோட மகன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் என்று அவர்கள் சொல்லிவிட்டு அடுத்து ஒரு ஆளை காட்டினாங்க. அது ரொம்ப அழகா இருந்தாங்க. சூரத்துன் ரஜுலுன் அபியது ஹுஸ்னுல் வஜ்ஹி அக்னல் அன்ஃபி ஹுஸ்னுல் காமா யஅலு வஜ்ஹுஹு நூர். அது ரொம்ப அழகா இருந்தாங்க. அவருடைய முகம் ரொம்ப பிரகாசமா இருந்தது. ஆணு ரொம்ப அழகாக இருந்தாங்க. மூக்கு ரொம்ப எடுப்பாக இருந்தது. அவர்களுடைய ஒஜுகள முகத்துல அப்படியே நூறு வெளியாகிக்கிட்டே இருக்கு. அந்த வெளிச்சம் அப்படி பிரைட் வந்துகிட்டு இருக்குது. அதுல இருந்து ஒரு ஒளி வந்துகிட்டு இருக்கு. அதை பார்த்து நாங்கள் ஆச்சரியப்பட்டோம். என்ன அழகாக இருக்கிறாங்க, எவ்வளவு அற்புதமாக இருக்கிறாங்க அப்படின்னு நாங்கள் ஆச்சரியப்பட்டு நாங்களே கேட்டோம், இவங்க யாரு அப்படின்னு. அந்த அவ்வளவு அழகா இருந்தாங்க. இவங்க தான் உங்க நபியினுடைய ஜத்தாகிய பாட்டனாராகிய இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இஸ்மாயிலுடைய விஷயத்தெல்லாம் வந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இசாக் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் ரெண்டு பிள்ளைகளையும், வேற பிள்ளைகள் இருந்து ரெண்டு பிள்ளைகள் நபியா இருந்தாங்க. இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், அவங்களுக்கு பிறகு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்று எல்லா நபிமார்களும் அந்த இதுல தான் வந்தாங்க. பனு இஸ்ரவேல்ல தான் அப்படியே வராங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் அந்த தொடர் வருது. ஆனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய வம்சத்துல யாரும் என்ன செய்யல, நபியாகவும் வரையில, அரசராகவும் வரல. அவங்களுடைய இசாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சில்சிலால தான் நபிமார்களும் வந்தார்கள், முலூக்குகள் அரசர்களும் வந்தாங்க. இதுல ஸல்லல்லாஹு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இதுல யாருமே வரல. எல்லாத்துக்கும் சேர்த்து ஒட்டு மொத்தமா எல்லா அரசர்களுக்கும் சேர்த்து எல்லா நபிமார்களுக்கும் சேர்த்து வல்லமை மிக்கவர்களாக கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியா வந்து சேர்ந்தாங்க. ஆக உங்களினுடைய இஸ்ஹாதா இஸ்மாயில் ஜத்து நபியக்கும் அலைஹிஸ்ஸலாம், உங்களினுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பாட்டனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தான். அப்படியா அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதற்கு பிறகு இன்னொரு தோற்றத்தை காட்டப்பட்டது. அது எப்படி, கிட்டத்தட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த சாடையிலிருந்து, ஆனா அதை விட அழகாக இருந்தாங்க. இவங்க யாரு தெரியுமா? இவங்க தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். ரொம்ப அழகாக இருந்ததை பார்ப்போம். இப்படி ஒவ்வொன்றா காட்டிட்டு வந்தாங்க. இப்படி பார்க்கும்போது அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல இன்னொரு காக்குறாங்க. அந்த பார்க்கும்போது மென்மையான இரண்டு பாதங்கள், அஹ்பஷுல் ஐனைன், சிறிய கண்கள், பாதம் நல்ல மென்மையா இருக்கு. பாதங்களை பார்த்தோம். அதே மாதிரி கண், முழு தோற்றம், ஒவ்வொரு போட்டோவிலையும் முழு தோற்றம் இருக்கிறது. அவங்களுடைய கண்கள் வந்து சிறிதாக இருக்கிறது. அவங்க வந்து வாளையும் தொங்க போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு குதிரைக்கு மேல. அவங்களுடைய பாதத்துக்கு நாங்க குதிரைக்கு மேல உட்கார்ந்து இருக்கிறாங்க.
அவங்களுடைய பாதத்தை பார்க்கிறோம். பாதம் மென்மையான பாதமாக இருக்கிறது. கண்கள் சிறிய கண்களாக இருந்தது. முத்தகல்லிதன் சைஃபா, அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, வாழை தொங்க போட்டிருக்கிறாங்க. இவங்க யாரும் தெரியுமான்னு கேட்டாரு. நாங்க தெரியாதுன்னு சொன்னா இவங்க தான் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அப்படின்னு என்ன செஞ்சாங்க சொன்னாங்க. அதற்கு பிறகு இன்னொரு ஆளை காட்டினாங்க. ஆள் ரொம்ப நெடு நல்லா வளர்ந்து ஹைட்டா அழகா இருக்கிறாங்க. அவங்களும் குதிரையில தான் இருக்கிறாங்க. இவங்க யார் தெரியுமா, இவங்க தான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். அதற்கு பிறகு இன்னொரு இதை காட்டினாங்க. அருமையா நல்ல ஒரு வெண்மையான தோற்றம், அழகான தோற்றம், நல்ல இளைஞராக இருந்தார். ரஜுலுன் ஷாபுன் ஷதீது சவாதில் லிஹ்யதி, தாடி நல்ல கருகருன்னு கருப்பாக இருக்கிறது. கதீரு ஷாரி, அதிகமான முடி வச்சிருக்கிறாங்க. ஹுஸ்னுல் வஜ்ஹி, அழகான முகத்தோற்றத்தோட இருந்தாங்க. இவங்க யார் தெரியுமா, தெரியாது. இவங்க ஹாதா இப்னு மரியம் அலைஹிஸ்ஸலாம், மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனார் ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்று இப்படியே இவ்வளவு சூரத்துக்களை காட்டுறார். பார்த்தா இன்னும் ரூமுகள் இருக்கு, இன்னும் அறைகளை வைக்கிறது. இதான் விழுந்து நாங்க பார்த்தோம். எங்களுக்கு என்னடா இதுன்னு எனக்கு புரியவே இல்லை. கடைசி நாங்க கேட்டோம், குன்னா மின் ஐன லக்க ஹாதிஹி சுவர், இந்த போட்டோலாம் நீங்க வச்சிருக்கீங்க, உங்களுக்கு எப்படி கிடைச்சது வரணும் இல்லையா? விஷயத்தை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா இது இப்படி, மத்ததை இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள காட்டாம மத்ததையெல்லாம் காட்டி இருந்தா நம்பலாம், நம்பாமையும் போயிருக்கலாம். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காட்டிய பிறகு அவங்க பார்த்த ஆளாச்சே, அவங்களுடைய கையில ஈமான் கொண்ட ஆளாச்சு. அவனு வந்து சஹாபிகளா வந்திருக்கிறாங்க. அட எப்படி அப்படின்னா மத்ததையும் நம்பி ஆக வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது. இது எப்படி இவருக்கு கிடைத்தது, எப்படி இது வந்தது, எப்படி உருவானது என்று அவருக்கு ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம் ஏற்பட்டு அவர் கேட்டார். அவங்க நாங்க கேட்டோம், ஐ மின் ஐ நலக ஹாதிஹி லி அன்னா நஅலமு அன்னஹா அலா மா ஸவ்வர்த அலைஹில் அம்பியா லி அன்னா ரஐனா சூரத் நபியினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுல நீங்க வந்து இப்ப இதை நாங்க நம்பி தான் ஆக வேண்டிய நிலைமைக்கு ஆயிட்டோம். காரணம் என்ன, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரத்தை நாங்க பார்த்துட்டோம். அப்ப மத்தது இதுக்கு பதிலா நீங்க வேற ஒரு சூரத்தை காட்டி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோற்றம் இல்லாத வேற ஒரு தோற்றத்தை காட்டி இதான் ரசூலுல்லாஹ் அப்படி நீங்க சொல்லியிருந்தா மத்த எதையுமே நாங்க நம்பி இருக்க மாட்டோம். ஏன்னா ரசூலுல்லாஹ் நாங்க பார்த்தாளாச்சு, நாங்க பார்த்தாள் அப்படின்னு இருக்கும் பொழுது கரெக்டா அப்படியே நீங்க என்ன செய்றீங்க, காட்டுறீங்க. ஆகவே மத்த சூரத்துக்கள் எல்லாம் என்ன செய்யுது இருக்குது, இன்னும் எத்தனையோ ரூம்களை இருக்குதுன்னு வேற சொல்றீங்க. அப்ப அதையெல்லாம் நம்ம என்ன செய்யறோம், நாங்க நம்புறோம். அதெல்லாம் இருக்கட்டும், இப்ப நம்பிக்கை எங்களுக்கு வந்துருச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சூரத்தை பார்த்ததற்கு பிறகு மற்றதை நாங்கள் நம்பி ஆக வேண்டியது எங்களுக்கு இருக்கு. ஆனா இப்ப நாங்க கேட்கறதெல்லாம் மின் ஐன லக ஹாதிஹி சுவர், இந்த போட்டோஸ் எல்லாம் இவைகள்லாம் உங்களுக்கு எப்படி கிடைச்சதுங்கிறத எங்களுக்கு சொல்லணும். அப்ப அவர் சொன்னாரு, இன்ன ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சஅல ரப்பஹு ஐ யுரியஹுல் அம்பியா மின் வலதிஹி ஃபஅன்ஸல அலைஹி சூரஹும் வ கான ஃபீ ஹிஸானத்தி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இந்த மக்ரிபஷ் ஷம்ஸ் ஃபஸ்தக்ரஜஹா ذுல் கர்னைன் மின் மக்ரிபஷ் ஷம்ஸ் ஃபதஃபஅஹா இலா தானியா. இதான் நடந்தது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்து கடைசி காலத்துல என்ன செஞ்சான்னு கேட்டா, யா ரப்பி, என் பிள்ளைகளிலிருந்து நீ நபிமார்களை எல்லாம் உருவாக்குறதா நீ சொல்ற, அவங்களையெல்லாம் பார்க்கணும்னு நான் ஆசைப்படுறேன், என் பிள்ளைகளை நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். அது குறிப்பிட்டு சில பேர், அதுவும் நீங்க கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய கடைசியில வரக்கூடிய என் பிள்ளையில கடைசி நபியாக இருக்கக்கூடிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோற்றத்தை பார்க்கறதுக்கு ஆசைப்படுறேன். ஏற்கனவே அவங்க வந்து என்ன செஞ்சாங்க, அவங்களுடைய நூரை பார்க்க ஆசைப்பட்டு தான் அல்லாஹ் தஆலா அந்த 2 பெருவிரலையும் அந்த நூரை ஒளி இளங்க செய்தான். அப்படியா, உங்க அந்த 2 பெருவிரலையும் பாருங்க, அந்த 2 பெருவிரலையும் என்ன செஞ்சது, ஒளி வந்தது. இது தஃப்சீர் ரூஹ் பயான்ல இருக்கு இந்த செய்தி. அப்ப அதுல வந்து என்ன செஞ்சாங்க, அப்படி பார்த்தது அந்த இதுல வந்து அந்த நூரை முஹம்மதியா அந்த 2 பெருவிரலையும் வந்து அது என்ன செய்ய ஆரம்பித்தது, தஸ்பீஹ் செய்ய ஆரம்பித்தது. அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து அங்கேயும் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சுட்டாங்க. அவங்களுடைய நூறும் தஸ்பீஹ் தான் செஞ்சுட்டு இருந்திருக்கு. தஸ்பீஹ் செய்து உடனே அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்களும் தஸ்பீஹ் செய்து ஸலவாத்து சொல்லி தங்களுடைய உதடுகள் முத்தி தங்களுடைய கண்களிலே தடவி கொண்டார்கள் என்ற செய்தி ரூஹுல் பயான்ல இருக்கு. இந்த செய்தியை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட சொல்லும் பொழுது ஸல்லல்லாஹு சொன்னாங்க, யார் இது போன்று இந்த பாங்கிலே என்னுடைய பெயரை கேட்டு அதை உச்சரித்து ஸலவாத்து சொல்லி உச்சரித்து தன்னுடைய உதடிலே வைத்து கண்களிலே தடவி கொள்கிறானோ அவன் குருடனாக ஆக மாட்டான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னதாக செய்தி பதிவாகி இருக்கிறார். ஆக அருமையான பெருமக்களே, இப்ப அதை நூரை பார்த்தாங்க, இப்ப ஆளையே பார்க்கணும் என்ற ஆசை வந்து என்னுடைய பிள்ளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கணும், ஏனைய முர்சலான நபிமார்களை என்னுடைய பிள்ளைகளை நபிமார்களை நான் பார்க்கணும் என்று சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்துல வேண்டி நின்றாங்க, கேட்டாங்க. நான் பார்க்கணும் ரப்பே, என் பிள்ளைகள் எல்லாம் அந்த அழகை நான் பார்க்கணும் என்ற போது அல்லாஹ் தஆலா இந்த சூரத்துக்களை இறக்கி வச்சான். 313 பேரை இறக்கி வச்சான்.
மொத்தத்துல இருந்திருக்கா. இன்னொரு ரிவாயத்துல இதுல பொதுவா நபிமார்களுடைய சூரத்தை இறக்கி வச்சான்னு இந்த ரிவாயத்தில் இருக்கு. இன்னொரு சூரத்துல 313 வருது. 313 முர்சலான நபிமார்கள் இருக்கிறாங்க இல்லையா? அப்ப இவர்கிட்ட இருந்தது அந்த 313 பேர் இருந்திருக்கு. யாரு? ஹிரக்கல் மன்னர்கிட்ட இந்த 313 முர்சலான நபிமார்களுடைய தோற்றம் இருக்கு. இப்பவும் இருக்கும். எங்கேயா பாதுகாத்து ரோம்ல போனா இருக்கும். பூட்டிக்கிட்டி வச்சிருக்காங்க, நம்ம தெரியாது. ஆக 313 நபிமார்கள் முர்சலான நபிமார்களுடைய அந்த தோற்றங்களும் அங்கே இருக்கிறது. ஆக நபிமார்களுடைய இது இருந்தது. ஆக அது அப்படியே அவங்கள்ட்ட இருந்தது. அவங்க தங்களுடைய ஹசானால வச்சிருந்தாங்க. யாரு? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தங்களுடைய ஹசானா. அவங்களுடைய கஜானா எங்க இருந்தது அப்படின்னு கேட்டா, கஜானாங்கிறோம் இல்லையா, அது ஹசானா. ஹசானாங்கிறது அது பொக்கிஷம். அது அரபு வார்த்தை தான், தமிழ்ல கஜானா நம்ம சொல்றோம். அந்த மக்ரிபு சூரியன் அஸ்தமாக கூடிய அந்த பூமியினுடைய எல்லை பகுதியில தான் ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஹசானா இருந்தது. அங்கதான் அதை பாதுகாத்து வச்சிருந்தாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அது பின்னால வந்த இஸ்கந்தர் துல்கர்னி இருக்கிறாங்களே, அவங்க உலகம் முழுவதும் சுத்திட்டு உலகம் முழுவதும் ஆண்டு அவங்க அரசர்லாம். அவங்க ஒரு நபின்னு ஒரு சொல் இருக்கு. இஸ்கந்தர் துல்கர்னைன் அவங்க தான் என்ன செஞ்சாங்க, அதை கண்டுபிடிச்சு அதுல இருந்து எடுத்தாங்க. அதற்கு அடுத்து வந்த தானியால் என்று சொல்லக்கூடிய அவங்களும் நபி என்று சொல்ல இருக்கிறது. தானியால் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் இதை என்ன செஞ்சாங்க, ஒப்படைத்தார்கள். அது அப்படியே பாரம்பரியமாக வந்து 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 கடைசியில் அது எங்க கிட்ட என்ன செஞ்சிருக்குது, சேர்ந்திருக்குது என்று, அது எங்கிட்ட இருக்குது ஒரு பெரிய பாக்கியம் என்று அந்த ஹிரக்கல் மன்னர் எங்களுக்கு சொன்னார். ஆனா ஹிரக்கல் மன்னர் ஈமான் கொண்டாரா இல்லையாங்கிறதுல சில கருத்து வேறுபாடும் இருக்கு. பிரச்சனைகள் வந்துருச்சு. ஏன்னா அந்த மக்கள், அந்த நாட்டில் உள்ள மந்திரிகள், பிரதானிகள், தளபதிகள் எல்லாம் சேர்ந்து குழப்பத்தை உண்டு பண்ணிட்டானோ. அதோட அவர் என்ன செஞ்சிட்டாரு அப்படின்னு ஒரு டப்புன்னு மாறிட்டார். எப்படின்னு கேட்டா, பாத்தீங்களா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்துட்டாங்க. இனி அவங்களுடைய மார்க்கத்தை நாம என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ளணும். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, அதான் உண்மையான மார்க்கம், நம்முடைய வேதங்கள்ல சொல்லப்பட்டிருக்குங்கிறத மக்களுக்கு மத்தியில் என்ன செஞ்சாரு, முதல்ல சொல்றதுக்கு முன்னாலே அவருக்கு யோசிச்சாரு. பெரிய கலகம் வந்துருமோ, கலவரம் வந்துருமோ, முரட்டு பசங்க இருக்கானுல, முரட்டு மந்திரிகள்லாம் இருக்கிறாங்கள, ஏதாவது ஃபித்னா பண்ணிடக்கூடாது. அதே மாதிரி அவனை பத்தியும் பரவாயில்ல, ஆலிம் சாக்கள் இருக்கிறாங்க, உலமாக்கள் இருக்கிறாங்க. அப்ப இவனெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம பேச ஆரம்பிச்சா என்ன செய்யறது, சொல்லாம இருக்க முடியாது என்பதற்காக அவர் என்ன செய்தாரு, அவர் அந்த கடிதம் எனக்கு வந்திருக்கு, அவங்களுடைய கலீஃபாவிடம் கடிதம் வந்திருக்கு, அபூ சுஃபியான் கொடுத்து விட்டுருக்காங்க. அதான் மறுநாள் அவர் என்ன செய்யறாரு, மக்களுக்கு மத்தியில அது முக்கியமான தளபதிகள், அமைச்சர்கள், இது புகாரியிலே வருது, எல்லாத்தையும் அழைத்திருந்து, எது இப்ப சொல்லக்கூடிய இனி சொல்லக்கூடிய அந்த செய்தி எல்லாத்தையும் அழைத்து, இது நாம் இந்த போட்டோ செய்தி இந்த சொன்னோம் இல்லையா, இது பைஹக்கி, அபு நயீம் போன்ற கிரந்தங்கள்ல இடம்பெற்றிருக்கு. ஆக இந்த செய்தி அந்த ஹிரக்கல் மன்னர் எல்லாத்தையும் அழைத்து சொல்றார், நம்ம எப்படி என்ன செஞ்சுக்கிடலாம் அப்படின்ற உடனே அவங்க எல்லாரும் சேர்ந்து காட்டு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன இது, நம்ம மார்க்கத்தை விடுறதா, அப்படியா இப்படியா உடனே பார்த்தாரு, ஆஹா இவனு பெரிய ஃபித்னா உண்டு பண்ணிடுவானோ. ஏன்னா எங்கன்னா கதை படைச்சு எல்லாம் கதவை நோக்கியே போக ஆரம்பிச்சிட்டானோ. நீரும் தேவையில்லை, உங்களுடைய மார்க்கமும் தேவை, உங்களுடைய ஆட்சியும் தேவையில்லை, உங்களுடைய ஆட்சியை தூக்கி எறியலாம் அப்படிங்கிற மாதிரி ஓன்னு கத்திக்கிட்டு கலவரத்தை உண்டு பண்ணிக்கிட்டு அவ்வளவு பேரும் போறான். ஒருத்தரும் சப்போர்ட் இல்லை. பார்த்தா எல்லாத்தையும் நான் ஏற்கனவே கதவை பூட்டி வச்சுட்டேன். அப்ப மன்னர் சொன்னாரு, இங்க வாங்க, ஏற்கனவே இப்படி முஸ்லீம்கள் வந்திருக்கிறாங்க, எல்லா இடங்களையும் நம்ம சுற்றி பரவிக்கிட்டு இருக்கிறாங்க, அது உங்களுக்கு தெரியும். ஆனா நாம இருக்கிறதா சத்திய மார்க்கத்துல இருக்கிறோம், நீங்க அந்த உறுதியில இருக்கிறீங்களான்னு சோதிச்சு பார்க்கறதா இப்படி நான் விட்டு பார்த்தேன் அப்படின்ட்டு. ஹிரக்கல் மன்னர் என்ன செய்தாரு, நீங்க அந்த உறுதியில இருக்கிறீங்களா, நம்ம மார்க்கத்திலேயே உறுதியில இருக்கிறீங்களா, அல்லது இப்படி எல்லாம் நான் சொன்ன உடனே நீங்க மாறிடுவீங்களா என்று சோதிச்சு பார்ப்பதற்காகத்தான் நான் செய்தேன் என்று அந்த கலவரத்தை அப்படி அடக்கிட்டார். அதற்கு ஹிரக்கல் மன்னருடைய நிலை இப்படி இருந்ததுன்னு அந்த புகாரில முடியுது. ஆனா அது அதனுடைய சிறு என்னன்னு நமக்கு தெரியல. அல்லாஹ்வால் அவர் கல்பால் அவர் ஏற்றுக்கொண்டிருக்கலாம். ஆனா இவருடைய செய்திகளை பார்த்தா இதெல்லாம் அவர் அங்கீகரிக்க வர்றார், அவர் அமைதியாகிறார், இதெல்லாம் அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிங்கிறத அங்கீகரிக்கிறார். அப்படியா, இதான் உங்க நபியா அப்படி கேட்க, ஆமா. ஆனா ஏன்னா அவரும் கடைசி அவர் பேர் கரெக்டா சொல்றார், இதான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எல்லாத்துக்கும் பேரையும் வச்சிருக்கிறார் குறித்து, அவ்வளவு பேரும் சொல்லும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை வச்சிருக்கிறார். அப்ப இவங்க நபினா ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும், அதை அங்கீகரிக்கிறார் தானே என்ற நிலை இருக்கிறது. ஆனால் பட்டவர்த்தனமாக தன்னை நபிண்டு அவர் தன்னை மூமிண்டு அவர் அறிவிக்கல. இப்ப நாம வைங்க, நாம முஸ்லீம் நம்ம அறிவிக்கணுமா? ஷரியத்தினுடைய சட்டம் என்ன அப்படின்னு பார்த்தா, ஃபுகாஹாக்கள் சொல்லக்கூடிய சட்டம் இதுல என்ன அப்படின்னு கேட்டா, நாம ஒண்ணு முஸ்லீம்னு அறிவிக்கணும், கலிமாவை சொல்லி காட்டணும் அப்படிங்கறதுல நமக்கு அவசியம் இல்லை. ஆனா வெளியிலிருந்து ஒருத்தர் வேற மதத்திலிருந்து இஸ்லாத்துக்கு வர்றதா இருந்தா அவர் மனசுக்குள்ள சொன்னா போதுமாகாது, வாய் அளவில் என்ன செய்யணும், சொல்லணும் அப்படிங்கிறது ஷரியத்திற்கு. வாயில வெளிப்படையா என்ன செய்யணும், கலிமாவை சொல்லணும், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லணுங்கிறது ஃபுகாஹாக்களுடைய சட்டம், ஷரியத்தினுடைய சட்டம் அதுதான். ஆக இவரை சொல்லி இருக்கலாம், சொல்லாமல் இருக்கலாம், அல்லாஹ் அது அவருக்கு அல்லாஹ்க்குள்ள விஷயம், அது போகட்டும். ஆக இப்படி நடந்திருக்கிறது. ஆக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் உண்டான முர்சலான நபிமார்களை பற்றி
அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்பவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திரு தோற்றத்தை பார்ப்பதற்கு அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, விரும்பி இருக்கிறார்கள் என்பது நமக்கு தெளிவாகிறது. அருமையான பெருமக்களே, இதற்கு இன்னொரு தகவலும் இதோடு சேர்ந்த ஒரு தகவலை பெருமக்கள் நமக்கு சொல்றாங்க. அது ரொம்ப அற்புதமான தகவல். அது ஹிரக்கல் மன்னர் சம்பந்தப்பட்டதான். ஆனால் ஹிரக்கல் மன்னரினுடைய காலத்திற்கு பிறகு ஹிரக்கல் மன்னரினுடைய தூதராக வந்த தனூஹி, இந்த தனூஹி என்பவரை என்ன செய்யறாங்க, சயீத் இப்னு அபி ராஷித் ரலியல்லாஹு தஆலா சந்திக்கிறாங்க. இது இப்னு அசாக்கிர்ல, அபு நுஐம்ல, அபு யஅலா போன்ற கிரந்தங்கள் எல்லாம் பதிவாகி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஹதீஸ், அற்புதமான வரலாறு. இது ஹிரக்கல் மன்னர் சம்பந்தப்பட்டது. ஆக இது சயீத் இப்னு அபி ராஷித் அறிவிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, நான் என்ன செய்தேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஹிரக்கலினுடைய மன்னர் ஹிரக்கல் இருக்கிறார்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே இருக்கிறார் ஹிரக்கல். அப்ப அந்த காலத்திலேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லெட்டர் அனுப்புனாங்க. ஆனா அதுல அவர் ஒன்னும் என்ன எப்படி நடந்துகிட்டாருங்கிற முறைகள் இருக்கு. அதே மாதிரி அந்த எல்லா அரசர்களுக்கும் நஜாஷி மன்னருக்கு அனுப்புனார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புனாங்க. அதே மாதிரி கைசருக்கு அனுப்புனாங்க, கிஸ்ராக்கு அனுப்புனாங்க. இப்படி எல்லாருக்கும் அனுப்புன மாதிரி ஹிரக்கலுக்கு அனுப்புனாங்க. அந்த மாதிரி ஹிரக்கல் மன்னரிடமிருந்து ஒரு தூதர் திருப்பி வந்தார். இப்ப நம்ம பேசுறமே இந்த ஹிரக்கல் மன்னர், இதுக்கு முன்னாலேயே இந்த நிகழ்வு நடப்பதற்கு முன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே என்ன செஞ்சிருக்கிறார், ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. அப்ப அந்த தூதரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு பின்னால எனக்கு கிடைச்சது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்குலாம் பின்னால யார் சொல்றா, சயீத் இப்னு அபி ராஷித் சொல்றாங்க, சந்தித்து அவரிடத்துல அந்த தனூஹி இடத்துல அந்த நிகழ்வை நான் கேட்டேன். அது ஒரு நீண்ட செய்தி என்பதால் நாம் இப்போ விவரிக்க இல்லை, இன்ஷா அல்லாஹ் நாளை நாம் சொல்லுவோம். இப்ப இதெல்லாம் எதை தெளிவுபடுத்தி காட்டுகிறது என்று சொன்னால், எல்லா காலகட்டத்திலேயும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்பு, அவர்களுடைய மதஹ், அவர்களுடைய புகழாரம் பாடப்பட்டிருக்கிறது. எல்லா நபிமார்களாலும், எல்லா அரசர்களாலும், எல்லா பகுதிகளாலும், எல்லா காலங்களாலும், எல்லா நேரங்களாலும், எல்லா கோலங்களிலும் இது என்ன செய்யப்பட்டிருக்கு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துதி இன்று வரை பாடப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய மௌலிதை ஓதாத காலம் இல்லை, மௌலிதை ஓதாத வேளை இல்லை, மௌலிதை ஓதாத கிரகணங்கள் இல்லை, கோலங்கள் இல்லை, இடங்கள் இல்லை. எல்லா இடங்களிலும் அவர்களுடைய மதுகுகள் பாடப்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லாஹ் அதை விரும்பி இருக்கிறான். அது ஒரு பெரிய இபாதத்தாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். அந்த வகையில் தான் நம்முடைய அப்பா அவர்களும் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அற்புதமான ஒரு வித்ரியா என்ற கோர்வையை நமக்கு தந்திருக்கிறார்கள். அதை ஓதக்கூடிய நசீபை அல்லாஹ் நமக்கு தந்தான் பாருங்க. அதிலிருந்து ஒரு விஷயங்களை பேசக்கூடிய நசீபை அல்லாஹ் தந்திருக்கிறான்னு சொன்னா, அல்லாஹ் நம் மீது கிருபை கொண்டிருக்கிறாங்கிறது ஒரு அடையாளம். இதுவே ஒரு அடையாளம் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். ஆக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் சங்கைப்படுத்தி வைத்திருக்கிறான். அந்த சங்கை மிகுந்த நபியினுடைய உம்மத்தாக வந்திருக்கக்கூடிய நாம் அந்த கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நெஞ்சம் நிறைந்து புகழ்ந்து வாழ்த்தி போற்றி வாழ்த்தி அவர்களினுடைய வழியொட்டி நடக்க வேண்டும். அதற்கான தௌஃபீக் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் தந்தருள் வாலிப்பானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது ஷஃபாத்தையும் பெறுவோமாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.